ஓம் ஸ்ரீ சத்குரு மகா அகத்தியர் திருவடிகள் போற்றி போற்றி. பிரபஞ்ச பேராற்றல்களே போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம தொடர்ந்து மூலாதார சக்கரத்தினை சீரமைக்கின்ற பயிற்சிகளை எல்லாம் அகத்தியர் ஐயாவினுடைய கட்டளைகளை ஏற்று எல்லாரும் அந்த பயிற்சிகளை ஏற்று வருகிறோம். போன வாரத்திலிருந்து துவங்கி ஒரு வாரம் முடிஞ்சிருக்கு. 7 வாரம் 49 தினங்கள் மூலாதாரத்தை மாத்திரமே வலுவாக அமைப்பதற்கு உரித்தான அந்த அற்புதமான பயிற்சிகளை நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொண்டு வருகிறோம். ஐயா இதை பத்தி என்ன சொல்றாரு, எப்படி எல்லாரும் ஆரம்பிச்சிருக்கோம், என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி ரொம்ப அற்புதமாக நமது சத்குரு ஐயாவும் குறிப்பிடுகிறார். ஆதிமூல கணபதியும் சில சத்தியங்களை, என்ன இந்த பிரபஞ்ச பேராற்றல்களை, என்ன பிரபஞ்சத்தின் மூலாதார சக்கரம்னா என்ன அப்படிங்கறத பத்தி ஒரு அற்புதமான விளக்கமும் கொடுத்திருந்தாரு. நமது முருகப்பெருமான் ஞான தண்டாயுதபாணியும் விஞ்ஞான பூர்வமான விளக்கங்களை தொடர்ந்து கொடுப்பதாக கூறியிருந்தார். அவரும் சில சத்தியங்களை விஞ்ஞான பூர்வமாகவே விளக்கங்களை நல்கியுள்ளார். அதை மூன்றும் தான் நம்ம இந்த வாரம் பார்க்க போறோம். எப்படி இந்த மூலாதார சக்கரம் இயங்குது, அதற்கு என்னென்ன காரணங்கள், அதற்கு என்ன செய்யணும், அதை எப்படி நாம அந்த மூலாதார சக்கரத்தை பிரபஞ்ச பேராற்றல்களிலிருந்து பெற்றுக்கொண்டு அதை வலுவாய் அமைக்கணும் அப்படிங்கிற சில சத்தியங்கள்லாம் இதுல வெளிப்பட்டிருக்கு. எல்லாரும் ஆழ்ந்து ஐயா கொடுத்திருக்க அருளுரையை கேட்கலாம். போன வாரமே ஐயா குறிப்பிட்டிருந்தாரு, 5 சத்தியங்களை வேண்டியிருந்தாரு. முதல் சத்தியம் எல்லாருக்குமே தெரியும். நாம விடாமுயற்சியோடு ஆழ்ந்த நம்பிக்கையோடு அனுதினமும் பயிற்சிகளை ஏற்க வேண்டும் அப்படின்னு ஐயா குறிப்பிட்டிருந்தாரு. எல்லாரும் கண்டிப்பாக ஆழ்ந்த நம்பிக்கையோடு தினமும் ஒரு முறையேனும் இந்த பயிற்சியை கண்டிப்பாக ஏற்பீர்கள் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா இது நமது தேகம் தான் எல்லாத்திற்குமே மூல காரணம். தேகம் பொலிவாக அமையணும், எந்த பிணிகளும் இருக்கக்கூடாது. ஆரோக்கியமான உடல் தான் ரொம்ப வாழ்க்கைக்கு அடித்தளம், ஆதாரம் இல்லையா? அதனால இந்த பயிற்சிகளை அவசியமாக எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுங்கள். தெரிந்தவங்க எல்லாருக்கும் சொல்லுங்க. இந்த தோப்பு கரண பயிற்சி 48 தினங்கள் இந்த பயிற்சியை நம்ம முடிச்சோம்னா அதற்கு பிறகுதான் அது எப்படி இருக்கு, நம்ம தேகம் எப்படி மாற்றம் அடைந்திருக்குங்கிறதே நம்மளால தீர்க்கமாக உணர முடியும். அதே மாதிரி சரணாகத நிலையில், பலனை எதிர்நோக்கிடாத சரணாகத நிலையில் நாம் பயிற்சிகளை ஏற்க வேண்டும் அப்படின்னு ஐயா குறிப்பிட்டிருந்தாரு. எல்லாரும் அதே மாதிரிதான் செய்வீங்க. நமது தேகம் எப்படி இருக்குன்னு சொன்னாரு, மூலாதாரம், அதாவது நம்மளுடைய முதுகெலும்பு, அதுல இருக்கக்கூடிய அந்த சக்தி அதிகரிக்கும். அதுதான் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமையும். மூங்கில் போன்ற ஒரு முதுகெலும்பு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்மளால தீர்க்கமாக தரையிலே அமர முடியாதவர்கள் கூட அழகாக அமர்ந்து கொள்ளலாம். எல்லாருக்குமே அந்த ஒரு வலுவான முதுகெலும்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாழ்க்கையில நம்ம நிறைய பேரை சொல்லுவோம், இவங்க இந்த வீட்டுக்கே இவங்கதான் முதுகெலும்பு போன்றவர்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க. சோ அது எவ்வளவு முக்கியமானது, அது ரொம்ப தீர்க்கமாக அமைக்கப்படும் அப்படின்னு அகத்தியர் ஐயா குறிப்பிட்டிருக்காரு. அப்புறம் அவரு 2 வாக்குகள் சத்தியங்கள் கொடுத்திருந்தாரு இல்லையா? எப்படி நமது ஆன்மா விடுதலை பெற்ற ஒரு ஆன்மாவாக திகழ்கிறது அப்படிங்கறத நம்மளால உணர முடியும். அதே மாதிரி முழு விழிப்புணர்வோட நமது செயல்களினுடைய மூலம் என்ன, மூல உணர்வு என்ன, எங்கிருந்து இந்த எண்ணம் உதித்து இந்த செயலை நாம செய்யறோம். அதே மாதிரி எதிர்க்க இருக்கவங்க எந்த காரணத்திற்காக இந்த செயலை செய்கிறார்கள், இந்த சொற்களை பேசுகிறார்கள்ங்கிற அந்த அற்புதமான ஒரு விழிப்புணர்வை நமக்கு அருள்வதாக குறிப்பிட்டிருக்கார். எல்லாரும் தொடர்ந்து பயிற்சிகளை செய்து ஐயாவினுடைய அந்த ஆற்றலை பெற்றுக்கொள்ளுவோம். இப்பொழுது சத்குரு ஐயா நமக்கு வழங்கி இருக்கிற அருளுரை. ஓம் ஸ்ரீ சத்குரு மகா அகத்தியர் திருவடிகள் போற்றி போற்றி. ஈசனின் பேரொளியினையும் பேராற்றல்களையும் தொழுது மகா அகத்தியர் உரைக்கின்றேன். தெளிந்தோர்க்கு ஜீவனே ஒளியாய் மலர்ந்து இறையாய் கலந்து ஆனந்த சாகரத்தினில் ஆழ்த்திவிடும். தெளிவு என்பது 3 நிலை ஆற்றல்களை கொண்டிருக்கும். உடற் தெளிவு, உள்ள தெளிவு, உயிர் தெளிவு என்பதாகும். நிகழ்ந்து கொண்டிருக்கும் மாற்றங்களை உணர்ந்து கொண்டால் தெளிவு பூரணத்துவம் அடையும். மூலாதார பயிற்சிகளை ஏற்க முனைந்திருக்கும் அன்பு ஆன்மாக்களை
மூலம் அதனை உணர்ந்து கொண்டால் அனைத்துமே தெளிவுறும் என்றுணர்க. மூலாதார பயிற்சிகளை ஏற்போர் யாவரும் எமக்கு அருளிய சத்திய வாக்கினை அனுதினமும் நினைவு கூறுங்கள். ஆழ்ந்த முழு நம்பிக்கை என்பது விடாமுயற்சியிலிருந்தே வெளித்தோன்றும். ஆழ்ந்த சரணாகதம் என்பது பலனை எதிர்நோக்கிடாத பயிற்சி மற்றும் முயற்சிகளில் வெளித்தோன்றும். அனுதினமும் ஏற்கும் பயிற்சிகள் உங்களது தேகத்தினை தெளிவுறவே மாற்றி அமைக்கும். முதுகு தண்டு வடத்தினை தெளிவாய் அமைத்துவிட்டால் மனிதர்கள் எளிதினில் பிரபஞ்ச பேராற்றல்களை பெற்றுவிடலாம். யாம் அருளிய சத்தியங்களும் சித்திக்க துவங்கி உள்ளதனை உணருங்கள். ஒவ்வொரு நிகழ்வுகளின் மூலத்தினை உணர்ந்து கொள்கின்ற முழு விழிப்புணர்வு உருவாகி வருவதனை உணரக் கடவது. என்னை சூழ்ந்திருக்கும் எந்த ஒரு உறவும் மனிதர்களும் பொருட்களும் நிரந்தரம் அற்றவை எனும் ஆழமான உணர்வு மெல்ல மெல்ல மலர துவங்கும். இதன் மூலம் பூமியின் ஈர்ப்பு விசையிலிருந்து பெருமளவினில் விடுபட இயலும். நான் விடுதலை அடைந்த ஓர் ஆன்மா என்பதனையும் பூரணமாய் ஏற்பதற்கும் வழிவகுக்கும். அன்பு ஆன்மாக்களே, உங்களது உணர்வு நிலைகளை தீட்டுங்கள். பட்டை தீட்டிய வைரம் போன்று உணர்வுகள் ஒளிரத் துவங்கினால் ஒவ்வொருவரும் தேவர்களாகவும் தெய்வங்களாகவும் மலர்ந்து ஒளி வீச துவங்கிடலாம். உணர்வு நிலைகளை தீட்டுவது எங்கனம் என்றும் அதற்கு உரித்தான எரிபொருளினை எவ்விதம் பெறுவது என்றும் ஆதி மூல கணபதியே சத்தியங்களை எடுத்துரைப்பார். ஞானத்தை பொழிந்திட ஞான தண்டாயுத பாணியுமே காத்துள்ளார். உணர்வுகளால் ஏற்று உய்வுற கடவது. உணர்வுகள் நிறைந்த பேராசிகள். ஐயா எங்க மெல்ல மெல்ல நம்மளை கூட்டிட்டு போறாரு பாத்தீங்களா? ஏன்னா அறிவிலேயே சுழன்று கொண்டு இருக்கோம். அறிவுல இருந்தாலும் பரவாயில்ல, அறியாமையில் இருக்கும். அறிவுங்கிறது ரொம்ப நம்மளா நினைக்கிறோம் அறிவுல இயங்கக்கூடாது, உணர்வுலதான் இயங்கணும் அப்படின்னு ஐயா சொல்றாருன்னு. ஆனா முருகப்பெருமான் அறிவுங்கிறத பத்தி ரொம்ப அற்புதமா எடுத்து சொல்லியிருக்காரு. நம்ம அதை பார்க்கலாம். இங்க ஐயா என்ன சொல்றாரு, உங்களுடைய பட்டை தீட்டிய வைரம் போன்று உணர்வுகளை நல்லா தீட்டுங்க. எப்படி உணர்வுகளை தீட்ட முடியும் அப்படின்னா, மெல்ல 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 முயற்சி பயிற்சி தான். இந்த தியான நிலைகளை ஏற்று உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த உணர்வு. நம்ம அந்த காலத்துல எல்லாம் முன்னெல்லாம் எல்லாருமே நல்ல ஒரு உணர்வு நிலையில இருப்பாங்க. ரொம்ப எளிதா சொல்லுவாங்க. சின்ன சின்ன அறிகுறிகளா சொல்லுவாங்க. காக்கா கத்துது, விருந்தாளி வரப்போறாங்க அப்படின்னுவாங்க. பார்த்தா வந்திருப்பாங்க. அது மாதிரி சின்ன சின்ன புறத்துல நடக்கிற விஷயத்தையும் பார்ப்பாங்க. அகத்திலயும் பொறையேறுது, யாரோ என்ன நினைக்கிறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரியான நிறைய உணர்வு நிலைகள்லாம் அப்பெல்லாம் இருந்தது. இப்ப எல்லாருக்குமே ஏன்னா அதிக அளவுல எண்ணங்கள், நிறைய தேவைகள், ஆசைகள், பற்றுகள், அது வேணும் இது வேணும், அதை முடிக்க முடியல இதை முடிக்கல, டென்ஷன், ப்ரெஷர், படிக்கிற குழந்தைகள்ல இருந்து எவ்வளவு படிக்கணும், நாளைக்கு எக்ஸாம் என்ன பண்றது தெரியல, அடுத்தடுத்த எக்ஸாம் எப்படி படிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு எவ்வளவு டென்ஷன் அவங்களுக்குலாம். அவங்களாம் நினைச்சாலே பாவமா இருக்கும். எப்படி இந்த காலத்துல இவ்வளவு போட்டிகள் இருக்கிறது, ஒரு காலேஜ்ல ஒரு சீட்டு வாங்கணும்னா அவங்க எவ்வளவு பாடுபடும். இவங்க அத்தனை பேருடைய எண்ணங்கள், இத தாட் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். அது எல்லாமே இந்த காற்றுல கலந்து நல்லா இருக்கிறவங்களையும் போய் தாக்குது. எந்த கஷ்டமும் இல்ல, பிரச்சனைகளும் இல்ல, அமைதியா இருக்கிறவங்களையும் தாக்குது. சோ நாம டபுள் ஒர்க் பண்ணணும். ஒண்ணு, அவங்களுடைய மற்றவர்கள் சூழல்ல காற்றுல கலந்து வரக்கூடிய அந்த எண்ண தாக்குதல்களிலிருந்து விடுபடுறதுக்கும் நம்ம பயிற்சி முயற்சி என்னன்னா தியான நிலைகள். மூலாதார பயிற்சிக்காக நம்ம செய்யற தூப்புக்கரண பயிற்சி, தியான பயிற்சி, இதை போன்று விழிப்புணர்வோடு ஒவ்வொரு தியான நிலைகளையும் நாம ஏற்கும் பொழுதுதான் நம்மை சூழ்ந்திருக்கும் அந்த காற்றிலே கலந்திருக்கும் எண்ணங்களில் இருந்தே நமது ஆறாவுல அந்த எண்ணங்கள் தாக்காம நம்ம தவிர்த்துக்க முடியும், காப்பிட்டு நம்ம காத்துக்க முடியும். அதற்கு பிறகு நமது எண்ணங்கள் தூய்மையாக அமைவதற்கும் இந்த வாழ்க்கைக்கு தேவையான அந்த முக்கிய செயல்களை மட்டுமே நாம செய்யணும். வேண்டாத வேலைகளை எல்லாம் நம்ம இழுத்து போட்டு செய்யறதுனாலதான் நிறைய நம்மளுக்கு
எண்ணங்கள், சொற்கள், செயல்கள்லாம் அதிகரித்து கொண்டே வருகிறது. நம்ம பேசுற பேச்சு, போன், மொபைல் வந்ததுனால நிறைய பேசுறாங்க. நிறைய மொபைல் போன்ல நிறைய விஷயங்களை பாக்குறாங்க. உள்ள வந்து டஸ்ட்பின் தான், அது குப்பை தொட்டி மாதிரி எல்லா பதிவுகளையும் உள்ள போடக்கூடிய காலம், கால சூழல். நம்ம எதுவுமே அதை சொல்ல முடியாது. இதுல இருந்து நாம எப்படி தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்புறம் நம்மளை சூழ்ந்திருக்கிறவர்களை எப்படி தப்பிக்க வைப்பது என்று பார்க்கணும். அதுதான் அகத்தியர் ஐயா வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இதுல ஒரு வரி வந்து குறிப்பிட்டிருப்பாரு. எனை சூழ்ந்திருக்கும் எந்த ஒரு உறவும், மனிதர்களும் பொருட்களும் நிரந்தரம் அற்றவை எனும் ஆழமான உணர்வு மெல்ல மெல்ல மலரத் துவங்கும். எல்லாருமே இதுதான் சொல்லுவாங்க. எல்லாமே நிரந்தரமற்றது, நமது உயிர் மற்றும் ஆன்மாவே நிரந்தரமானது, நம்ம ஈசன்ட்ட சென்று சேரணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஒவ்வொருவருடைய நோக்கம். அடிப்படை நோக்கம் அதுவாக தான் இருக்க வேண்டும். அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக தான் நம்ம வாழ்க்கையில நிறைய வேலைகள், ஆசைகள் பட்டு துகள்களை நம்ம சிறைப்படுத்தினாலும் விரைந்து அதை விடுதலை செய்வோம் அப்படிங்கிறதுக்கான காரணம். ஐயா வந்து இன்னொன்னு குறிப்பிட்டிருந்தாரு. இதன் மூலம் பூமியின் ஈர்ப்பு விசையிலிருந்து பெருமளவினில் விடுபட இயலும். நான் ஒரு விடுதலை அடைந்த ஆன்மா எனும் உணர்வு சித்திக்கும். எப்படி வந்து பூமியின் புவியீர்ப்பு விசையிலிருந்து நான் வந்து எல்லா உறவுகளும் நிரந்தரமற்றது, எல்லாம் நம்ம சூழ்ந்திருக்கிற பொருட்கள், இந்த வீடு இன்னைக்கு நமக்கு, நாளைக்கு யாரோ இருப்பாங்க, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா இதுல இருந்து நாம எப்படி விடுபடுறது? இது வந்து இந்த பூமியினுடைய புவியீர்ப்பு விசை அப்படின்னு ஐயா குறிப்பிடுறார். எதெல்லாம் நம்மது அப்படின்னு நாம நினைச்சு ஒரு பற்று வச்சிருக்கோமோ, அதனால என்ன ஆகுதுன்னா பூமியினுடைய புவியீர்ப்பு விசையில நம்ம ரொம்ப சிக்கி இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்ப நமக்கு ஐயா வந்து நான் விடுதலை பெற்றவன் அந்த உணர்வை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுதே மெல்ல மெல்ல இதுல இருந்து நாம விடுபட்டு கொண்டு வருகிறோம் அப்படிங்கறதுதான் ஐயா வந்து எடுத்து சொல்றாரு. இதுல வந்து ஒரு சின்ன விளக்கம், இதை எழுதும் பொழுது ஐயா வந்து ஒரு உணர்த்திய ஒரு அற்புதமான விஷயமாக இருந்தது. அதை வந்து நான் உங்களுக்கு சொல்றதுக்கு ஆசைப்படுறேன். ஐயா என்ன குறிப்பிட்டாருன்னா, ஒரு சின்ன விஷயத்த வந்து தெளிவாக ஒரு எக்ஸாம்பிளோட விளக்கம் கொடுக்குற மாதிரி, ஒரு குழந்தை வந்து பிறக்கிறது இந்த பூமியில. ஒரு மானுட ஆன்மா குழந்தையாக இந்த பூமியில முதல்ல பிறக்கும் பொழுது ஐயா என்ன சொன்னார்னா, ஒரு 90% வரைக்கும் விண் ஈர்ப்பு, விண் சக்தியினுடைய ஈர்ப்பு சக்தி தான் அந்த குழந்தைகிட்ட அதிகமா இருக்கும். புவியீர்ப்பு சக்திங்கிறது ரொம்ப குறைவு, 10% தான் இருக்கும். 90% பரமாத்மா, விண்ணுலகில் இருக்கக்கூடிய ஈசன், பேராற்றல், பிரபஞ்ச பேராற்றல், விண் சக்தி, விண் ஈர்ப்பு, சூரியனின் ஈர்ப்பு, பரமாத்மாவின் ஈர்ப்பு, எப்படி வேணா சொல்லலாம். அந்த ஒரு உயர்ந்த நிலை வந்து அந்த குழந்தைகிட்ட ஒரு 90% இருக்கும். மேல் நோக்கிய ஈர்ப்பு நிலை இருக்கும். ஒரு 10% தான் புவியீர்ப்பு விசை வந்து அந்த குழந்தைகிட்ட இருக்கும். அது எதுக்கு அந்த 10% அப்படின்னா, அதனுடைய அதாவது முதல் ஆசை, முதல் தேவை. குழந்தை வந்து அழறதுக்கு எதுக்கு? பசிக்காக தான் அழும். பால் குடிக்கிறதுக்கு தான் அந்த குழந்தை அழும். அந்த ஒரு தேவைதான் அதுக்கு முதல்ல இருக்கும். சோ ஒரு 10% இந்த பூமியில ஒரு தேவை உருவாகி இருக்கு. இந்த பூமியில தான் அந்த தேவை நிறைவேற்றப்பட இயலும். பசிங்கிறது ஆற்றப்பட இயலும் அப்படிங்கறது வந்து குறிப்பிட்டிருந்தாரு. அதற்கு பிறகு வந்து கொஞ்சம் வளர வளர புவியீர்ப்பு சக்தி, ஆசைகள் பெருக பெருக மெல்ல மெல்ல எல்லா விஷயங்களையும் அந்த குழந்தைகள் தெரிந்து கொள்ள புவியீர்ப்பு விசை ஒரு 20% ஆகும். விண் ஈர்ப்பு, பரமாத்மாவில் இருந்து வெளிப்படக்கூடிய அந்த இறைவனை அடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஈர்ப்பு நிலை வந்து ஒரு 80%. அப்புறம் இது 30% ஆகும்போது மேல இருந்து வர்றது 70%. குறைஞ்சுக்கிட்டே வரும் விண் ஈர்ப்பு சக்தி. புவியீர்ப்பு சக்தி அதிகரிக்க அதிகரிக்க அப்படின்னு குறிப்பிட்டாரு. அந்த குழந்தை வந்து ஒரு 20-25 வயது அப்படி வரும் பொழுது சுயமாக தன் காலிலேயே நிற்க துவங்குவது. ஆண் குழந்தையாக இருக்கட்டும், பெண் குழந்தையாக இருக்கட்டும், அவங்களே சம்பாதிச்சு அவங்களே அவங்களுக்கு தேவையானதை எல்லாம் நிறைவேற்றி கொண்டு அப்புறம் ஒரு கல்யாணம், குடும்பம், குழந்தைகள் அப்படியே ஆகும் பொழுது அந்த 25 இயர்ஸ் தோராயமா அந்த வயதுல என்ன நடக்கும்னா 50-50 இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. புவியீர்ப்பு சக்தி, அதாவது அவங்க தாய் தந்தையரையே சார்ந்து இருக்காங்க இல்லையா, அதுதான் ஐயா வந்து ஒரு விளக்கமாக குறிப்பிட்டாரு. எப்படி விண் சக்தி அவங்க 50% அவங்களை ஈர்க்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாய் தந்தையரே சார்ந்து இருக்கு. தாய் தந்தை தான் அந்த விண் ஆற்றல்களினுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 50% அந்த தாய் தந்தரை சார்ந்திருக்கு, தன்னை சார்ந்திருக்கு, தனது அறிவை சார்ந்திருக்கிறது அப்படின்னு இருந்து மெல்ல மெல்ல மாற்றம் அடைந்து அந்த வயதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னாக்கா, அவங்க புவியீர்ப்பு விசையினால் அதிக அளவில் ஆட்கொள்ளப்படுகிறார்கள். ஆசைகள் ரொம்ப அதிகமாகுது, தேவைகள் அதிகமாகுது. குடும்பம், அப்ப நான் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், எல்லாரையும் பாதுகாக்கணும், நிறைய 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 விஷயங்கள். இப்பெல்லாம் வந்து
நிறைய பொருட்கள் வந்து புது புது போன் இருக்கு பாருங்க, அவ்வளவு விலை விக்குது. உடனே ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு மேல ஒரு போன் யார் கையிலயும் இல்ல, இருக்க முடியாது. அதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்ல, எந்த பொருளும் அதுக்கான ஆக்சசரிஸ் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. அது அவ்வளவுதான், ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா தூக்கி போடணும் அப்படின்ற ஒரு நிலையில தான் உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த போன் ஆசையே அவ்வளவு பெரிய ஆசையாக இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த மாதிரியான நிலைகள் அதிகரிக்க அதிகரிக்க புவியீர்ப்பு விசை அதிகரிக்கிறது அப்படின்னு அர்த்தம். புவியில் இருக்கக்கூடிய பொருட்களின் மீதும் மனித ஆன்மாக்களின் மீதும் தங்களுடைய பல்வேறு விஷயங்கள் தங்களது அப்படின்னு நாம நினைக்கிறோம் இல்லையா, அந்த விஷயங்களின் மீதும் பற்றுகள் அதிகரிக்க துவங்குறதுனால 50% இருந்து புவியீர்ப்பு விசை 60 70 80 90% அவங்க புவியீர்ப்பு விசையினை சார்ந்து இன்னும் 99% வரைக்கும் கூட போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து அவங்க அந்த விண் ஆற்றலை வந்து மெல்ல மெல்ல இழந்து ஒரு பிடிப்புக்காக கொஞ்சம் பெர்சன்டேஜ் தான் இருக்கு அப்படிங்கறத ஐயா சொல்றாரு. அதுக்கு பிறகு மெல்ல மெல்ல என்ன ஆகுதுன்னா, அவங்க ஒரு 40 45 50 வயது கிட்ட அப்படியே வரும் பொழுது அவங்களுடைய குழந்தைகள்லாம் அவங்க சொந்த கால்ல நிக்க ஆரம்பிச்ச பிறகு, இவங்களுடைய பொறுப்புகள்லாம் நிறைய குறைஞ்ச பிறகுதான் அவங்க வந்து இறைவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது நிறைய கோயில்களுக்கு போவாங்க, நிறைய அபிஷேக ஆராதனைகளை எல்லாம் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு இயற்கையாக நடக்கக்கூடியது. நிறைய பேர் இப்ப 20 வயசுலயே நம்ம குரூப்லயே நிறைய பேர் இளைஞர்கள் இளைஞிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஆன்மீகத்துல முழு மூச்சாக ஈடுபட்டு இறைவனை உணரணும், அறிவியல் பூர்வமாக உணர்ந்து கொள்ளணும், மெய்ஞானத்துல உணரணும், இறைவனை வந்து அணு அணுவாக அனுபவிக்கணும், அவர் பேசுறதை கேட்கணும், அந்த மாதிரியான எண்ணங்கள் நிறைய பேருக்கு நிறைய இருக்கு. ஆனா ஒரு பொதுவான கருத்தாக ஐயா குறிப்பிட்டிருந்தாரு. இந்த பூமியின் புவியீர்ப்பு விசை இங்க கொடுத்திருந்த அந்த ஒரு வரிக்காக விளக்கம் கொடுத்திருக்காரு. பூமியின் ஈர்ப்பு விசையிலிருந்து பெருமளவினில் விடுபட இயலும் அப்படின்னா எப்படி அப்படின்னா, பூமியில இருந்து நம்ம கால் நிக்காதா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பறக்க ஆரம்பிச்சிருவோமா அப்படின்ற எண்ணங்கள் தோணுது இல்லையா. அப்ப ஐயா சொல்றாரு, அது அந்த மாதிரி கிடையாது. என்ன அப்படின்னாக்கா, நம்மை சார்ந்திருப்பவர்கள் மீது நம்ம வைத்திருக்கிற பற்றுகள், நம்ம பொருட்கள், இது நம்ம வீடு, இது நம்ம காரு, இது என்னுடையது என்னுடையது என்னுடையதுன்னு நம்ம வச்சிருக்க எல்லா திங்ஸ் மேலயும் இருக்கக்கூடிய பற்றுகள் குறைய துவங்கும். இறைவனை எப்படி அடைவது, எப்படி நம்ம நாடி பயணிப்பது அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு ஓங்க துவங்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. அப்போ மெல்ல இந்த 45 வயது அந்த நேரத்துல வந்து நிறைய ஆன்மீக விஷயத்துல கூட குறிப்பிடுவாங்க. இந்தந்த வயசுல இந்தந்த இடத்துல வந்து சில நரம்பிழைகள் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும், சில சுரபிகள் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த ஏஜ் கூட குறிப்பிடுவாங்க. ஆன்மீகத்துல நிறைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னாக்கா, மெல்ல மெல்ல இந்த 90%ல இருந்து மீண்டும் பழையபடி குறைஞ்சு குறைஞ்சு 80 70 60 ஆகி இந்த ஒரு 50 வயசு அப்படி இருக்கும்போது 50-50 வந்துடுது. 50% தான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய திங்ஸ் மேல நமக்கு ஒரு பற்றுதல் உருவாகி இருப்பதாகவும், விண்ணை சார்ந்து இறைவனை சார்ந்து எங்கிருந்து வந்தோம், ஏன் பிறந்தோம், நான் யார், அந்த மாதிரியான எண்ணங்கள் உதிக்க உதிக்க இறைவனின் மீது உண்டாகக்கூடிய அந்த பற்றுதல்கள் வரும் பொழுது 50% அங்க போகுது. அப்புறம் மெல்ல மெல்ல வயது கடக்க 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 இது மொத்தமா குறைஞ்சு இறுதியில வந்து 90-99% இறைவனை மட்டுமே சரணாகதம் அடைந்து இருக்கக்கூடிய நிலையில இறைவன் நம்மள மீண்டும் அழைத்துக் கொள்கிறார் அப்படிங்கறத வந்து ரொம்ப தெளிவாக புரிய வச்சாரு. இது வந்து சின்ன எக்ஸாம்பிள் கூட சொன்னார். இது நம்ம வந்து நிறைய விஷயம் எப்படி இது நான் இப்ப என்னுடைய வயதை வைத்தே நான் சொல்ல முடியுமா? 20 வயசுல இருக்கவனும் பயங்கர ஆன்மீகத்துல இருக்காங்க, இறைவனே கதின்னு இருக்காங்க. 70 வயசு இருக்கவங்களும் நல்லா ஊர் சுத்திட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இறைவனையும் நினைக்காம இருக்காங்க. அப்ப எப்படி இது அது மாதிரி இருக்காங்க இல்லையா அப்படின்னும் பொழுது சில சின்ன எக்ஸாம்பிள் தான். ஒண்ணு சொன்னாரு, உடல் எடையை பார்த்தா கூட சில நேரத்துல நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். உடல் வந்து எடை உங்களுக்கு பருமன் அதிகரிக்கிறது, உங்க ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் இல்ல, நிறைய வெயிட் அதிகரிக்குது அப்படின்னாலே புவியீர்ப்பு விசை அதிகரிக்குதுன்னு அர்த்தம். ஆசைகளும் பற்றுகளும் அதிகரிக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு சின்ன க்ளூ கூட கொடுத்தாரு. அதனால எல்லாருமே நல்ல பயிற்சிகளை செய்து தேகத்தை பொலிவாக வைத்துக்கொண்டு நல்ல எடை குறைவா வச்சுக்கிட்டு, ஏன்னா எடை குறைவா இருந்தாதான் நம்மளால ஓட முடியும், வேலை முடியும், எல்லாமே நல்லா செய்ய முடியும். எடை அதிகமாக இருக்கும் பொழுது இந்த தேகத்தை சுமந்து செல்வதே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதனால இந்த பயிற்சிகளை ஏற்கும் பொழுது கண்டிப்பாக தேகத்தில் இருக்கக்கூடிய வேண்டாத கொழுப்புகள், அந்த கழிவுகள் எல்லாமே நீங்கி தேகம் பொலிவுறுவதை நம்மளால பார்க்க முடியும் அப்படிங்கறத தெளிவா ஐயா குறிப்பிட்டிருக்காரு. இப்ப வந்து ஆதி மூல கணபதி அவர் நமக்கு வழங்கிய உன்னத அருளுரையை பார்க்கலாம். ஆதிமூல கணபதியை போற்றி. ஆதியும் அந்தமும் அற்ற ஈஸ்வர புத்திரனாம் ஆதிமூல கணபதியின் பேராசிகள் அனைத்து ஆன்மாக்களையும் நிறைக்கட்டும். அனைத்தும் உணர்ந்து தெளிந்த உன்னத ஆன்மாக்கள் அனைத்தும்
உணராத ஆன்மாக்களுக்கு ஆற்றல்களை பொழிந்து திரைகளை நீக்கி திவ்ய தரிசனத்தினை வழங்கிடும் காலம் உதித்துள்ளது. சுயம் உணர்தலே மூலத்தின் மூலமாகும். தேகம் உரைப்பதனை ஆழமாய் உணர்ந்து செவி சாய்த்து ஏற்க வேண்டும். தேகம் பொலிவுற்ற பின்னரே மனமும் உயிரும் பொலிவுறும். ஏனெனில் உயிர் அருந்தக்கூடிய எரிபொருட்கள் எனும் சக்தி நிலைகள் யாவுமே சக்கரங்களின் மூலமே தேகத்திற்கு பகிரப்படும். அருளப்படும் உயிராற்றல்கள் விரயமுற்றால் உள்ளம் உயிரோடு ஒடுங்காது, உயிரும் ஆன்மாவோடு ஒடுங்காது. மூலம் அறிந்து இயங்க கடவது. மூலாதாரம் குறித்த உன்னத சத்தியங்களை யாம் வெளிப்படுத்தவே முனைகின்றோம். ஒரு மானுட தேகத்தினில் பஞ்சபூத தேகங்கள் எனப்படும் 5 தேகங்களும் அடக்கம் எனில் ஒரு மூலாதார சக்கரம் என்பது 5 அடுக்குகளை கொண்ட சக்கரமாய் விரிந்து இயங்குகின்றது என்றே உணர வேண்டும். ஒவ்வொரு மூலாதார சக்கரமும் தேகத்தினில் உள்ள மற்ற 6 சக்கரங்களோடும் நேரிடை தொடர்பு இழைகளை ஏற்று ஆற்றல் பரிமாற்றம் புரிந்திருக்கும். எனில் பஞ்ச தேகங்களிலும் தனித்த முறையில் 7 மூலாதார சக்கரங்களும் உண்டு. அவை 35 ஆற்றல்களாக மலர்கின்றது. நில தேகத்தினில் உள்ள 7 சக்கரங்களிலும் மூலாதாரம் கலப்புற்றிருக்கும். அவ்வகையில் நில தேக மூலாதாரமானது நீர் தேகத்தினில் உள்ள 7 சக்கர ஆற்றல்களோடும் கலப்புற்று மாறுபட்ட சுழலினை உருவாக்கி அதற்கு உரித்தான எரிபொருளினை வழங்கிடும். அவ்வகையில் பஞ்ச தேகங்களிலும் 7 சக்கர நிலைகளோடும் கலப்புறுவதினால் மூலாதார ஆற்றல்கள் பன்முக ஆற்றல்களாய் பெருகுகின்றது. மூலாதார கணபதியாகிய யாம் ஒவ்வொரு மானுட தேகத்தினிலும் உள்ள மூலாதார ஆற்றல்கள் எனப்படும் உயிர் சக்தியினை பாதுகாத்து திறம்பட இயக்கிடவே ஈசனால் பணிக்கப்பட்டுள்ளோம். ஆதிமூல கணபதி என்றே யாம் அறியப்பட்டாலும் யாம் ஒருவித ஆற்றல்களே என்றே அனைவரும் உணருங்கள். ஆற்றல் என்பது எரிபொருட்களாக அமைவது போன்றே ஆற்றல்களை பாதுகாக்க உதவிடும் ஆற்றல்களும் எரிபொருள் போன்றே அமைந்திருக்கும். ஒவ்வொரு மானுட தேகமும் அனைத்து அறிவு நிலைகளையும் ஏற்றிருக்கும். இயக்கத்திற்கு உரித்தான ஆற்றல்களை இப்பிரபஞ்ச பேரொளியிலிருந்து எளிதாய் ஏற்கும். இருப்பினும் உள்ளேற்கப்படும் ஆற்றல்களை சேமிக்கும் சக்கரங்கள் எனப்படும் சுழல்களில் இருள் சூழ்ந்த கனிமங்களும் கலப்புறுவதினால் கழிவுகள் தேக்கமடைகின்றன. கழிவுகளை நீக்குவதற்கு யோக பயிற்சிகளும் பத்மாசன தியான பயிற்சிகளும் உதவிடும். அருகம்புல்லின் சாறு ஒரு மருத்துவ பொருளாக விளங்கிடும். உடற்சக்கரங்கள் தூய்மை அடைவதே முதன்மை நிலையாகும். உடலில் உருவாகும் அமிலங்கள் தேகத்தினை பொலிவாய் இயக்கிட உதவிடும். 175 மூலாதார சக்கரங்கள் ஒரு தேகத்தினில் நிலைத்திருக்கும் எனில் அறிவது யாது? மூல அமில ஆற்றல் எனும் ஒரு வகை ரசாயனம் 175 மூலக்கூறுகளாக பிரிந்து மாறுபட்ட மூலக்கூறுகளோடு கலப்புற்று வெவ்வேறு அமிலங்களை உருவாக்கி தேகத்தினை பாதுகாக்கும் என்பதாகும். ஏன் மாறுபட்ட அமிலங்கள் சுரக்கின்றன எனில் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் கால சூழல்களுக்கு ஏற்பவும் புற இயக்கங்களுக்கு ஏற்பவும் உணவுப் பொருட்களுக்கு ஏற்பவும் மாறுபட்ட ஆற்றல்கள் எரிபொருளாக அவசியம் ஆகின்றது. தூய ஆற்றலை உடைய தேகம் என்பது முழுவதுமான உணர்வு நிலைகளை வெளிப்படுத்தும். தூய ஆற்றலை உடைய தேகமானது
முழுமையான உணர்வு நிலைகளை வெளிப்படுத்தும். உங்களது உணர்வு நிலைகள் என்பது பூரணமாக உருமாற வேண்டும் எனில் கழிவுகளற்ற தேகம் மிகவும் அவசியமாகும். ஏற்கும் பயிற்சிகளின் மூலம் உருவாகும் மூலாதார ஆற்றல்களை எவ்விதம் உணர்வது? மூலாதார சக்கரம் தூய்மை அடைவதினால் ஒளி என்பது தேகம் முழுவதும் பரவும். ஒளி என்பதோ ரசாயன பொருட்களால் உருவாகும். உங்களது உணர்வுகள் ஓங்கினால் மாத்திரமே மூலாதார சக்கரத்திலிருந்து வெளிப்படும் ஒளி சக்தி நிறைந்த அமிலத்தின் ஆற்றல்களை உணர இயலும். உணர்வுகள் ஓங்குவது எவ்விதம் என்பது குறித்து விஞ்ஞானபூர்வ விளக்கங்களை ஞான தண்டாயுதபாணியாக விளங்கும் ஆறுமுகனாரே எடுத்துரைப்பார். உணர்வுகள் ஓங்கிட பூரண ஆசிகள். ஆதிமூல கணபதியினுடைய அருளுரை. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 175 மூலாதார சக்கரங்கள் இந்த தேகத்துல இருக்கு. நம்ம ஒரு மூலாதார சக்கரம் சொல்றோம், அதை பிரித்து 5 தேகத்துல 5, ஒவ்வொன்றிலும் இருக்கக்கூடிய 7ஓட கலப்புற செய்தால் 35, ஒரு தேகத்துல இருக்கக்கூடிய 7 மற்ற 7 தேகங்களுடைய கலந்தா மொத்தம் 175 மூலாதார சக்கரம் இருக்கு. இந்த மூலாதார சக்கரம்னா என்ன அப்படின்னா, அது ஒரு விதமான அமிலம், அது ஒரு விதமான எரிபொருள் அப்படின்னு சொல்றாரு. அந்த மெயின் சோர்ஸா இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல், அதுல இருந்து பிரியக்கூடிய 175 வகை அமில ஆற்றல்கள். ஏன் 175 மூலாதார சக்கரம் இருக்கு அப்படின்னா, அந்த மெயினா மூலாதார, அது இன்னும் ஐயா விரைந்து சொல்லுவாரு, அது கூட ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது, அது என்ன சக்தி, அது கெமிக்கலோட பேர் என்ன, அது எப்படி 175 எல்லாம் கண்டிப்பா சொல்லதான் போறாங்க. அந்த ஒரு விதமான அமில ஆற்றல் மூலாதார, இந்த ஒரு ஆற்றலுக்கு நம்ம ஒரு பேர் வைக்கிறோம் இல்லையா, இது கால்சியம், இது மெக்னீசியம் அப்படின்னு நம்ம இப்ப பேர் வைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி மூலாதார சக்திக்கு ஒரு பெயர் இருக்கும். அது என்ன அமிலம் அப்படிங்கறது ஐயா விரைந்து சொல்லணும்னு பிரார்த்திக்கிறேன். அந்த அமிலத்திலிருந்து 175 வகை மூலக்கூறுகள், வெவ்வேறு அமிலங்கள் பிரியுது. ஏன் 175 வகை ஆற்றல்கள் பிரியுது அப்படின்னா, அவங்க சொல்றாங்க, நாம உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் கால சூழலுக்கு ஏற்ப, இப்ப காலம் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா, சீசன் சொல்றோம், சம்மர் சீசன், வின்டர் சீசனு, அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம எல்லாமே மாறும் இல்லையா, நம்ம தேகமே மாறும், நமக்கு எடுத்துக்கூடிய உணவு மாறும், நம்ம சூழல் மாறுறதுனால அதற்கு உரித்தான அமிலங்கள் மாறும். இப்ப இன்னைக்கு ஒரு அமிலம் சுரக்குது, அது நல்லா இருக்கு உடம்புக்கு. இப்ப நல்ல பீக் சம்மர் சீசனு, நல்லா வெயில் கொளுத்திட்டு இருக்கு இந்தியாவுல. அப்போ அதுவும் இந்த தமிழகத்துல இன்னும் மழையெல்லாம் கேரளா சைட்லாம் ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்றாங்க. இப்போ வெயில் அதிகமா இருக்குன்னு வைங்களேன், அப்போ இந்த தேகம் அந்த சூழலுக்கு அட்ஜஸ்ட் ஆயிக்கணும், ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும் இந்த தேகம். ஏன்னா அதுல அதற்கு உரித்தான அமிலங்கள் இந்த வெயிலை தாக்குப்பிடிச்சு அதுல இருக்கிற ஆற்றல்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அது வேலை செய்யறதுக்கு உரித்தான அந்த அமிலங்கள் நம்ம உடம்புல சுரக்குது அப்படின்னு சொல்றாரு. இப்ப சூழல் மாறுது, மழைக்காலம் வருது அப்படின்னா, அந்த மழை காலத்துல எப்படி நம்ம உடலை பாதுகாக்கணுமோ அதற்கு உரித்தான ஆற்றல்கள் சுரக்க துவங்குது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி புற இயக்கங்களுக்கு ஏற்பவும் நம்ம செய்யற வேலைகள், ஒருத்தர் உடல் உழைப்பு அதிகமா செய்வாங்க, ஒருத்தர் உட்கார்ந்துகிட்டே வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். சோ அவங்களுடைய உடல் அமைப்பிற்கு ஏற்ற மாதிரியும் நாம ஏற்கின்ற உணவு பொருட்கள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஏற்பவும் மாறுபட்ட, இப்ப நல்ல ஹார்டா இருக்கக்கூடிய சாப்பாடெல்லாம் சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி வைங்களேன், டைஜஷன் ஆறது கஷ்டமான உணவுப் பொருட்களை சாப்பிடுறாங்கன்னா அதற்கு உரித்தான அமிலத்தினை இந்த தேகம் பொழிந்து கொடுக்கும். ரொம்ப சாத்வீக உணவு சாப்பிட்டோம்னா அது கஷ்டம் இல்ல, ரொம்ப லைட்டான அந்த அமிலத்தை, அந்த ஒரு அமிலம் தான் நம்ம உணவுகளை எல்லாம் டைஜஸ்ட் பண்ண வச்சு அது எல்லா உறுப்புகளுக்கும் ஆற்றல்களாக கொடுக்கறது, இது எல்லாருக்குமே தெரியும். சோ மூலாதார சக்கரம் 175 இருக்கு அப்படின்னா 175 வகையான அமிலங்களை சுரக்கக்கூடிய ஒரு மெயின் சோர்ஸ், அதுதான் அந்த மூலாதார சக்கரம். அதுல இருந்து 175 வகையான அமில ஆற்றல்கள் சுரக்குது. ஏன் 175 வேணும்னா, ஒவ்வொரு காலத்துக்கும் வேற வேற, இன்னைக்கு இருக்கிற ஆற்றல் நாளைக்கு இல்ல, நாளைக்கு இருக்கிற சூழல் வேற, நாளைக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாடு வேற, நாம இயங்குற இயக்கம் வேற, நம்ம எப்படி இருக்கோமோ அதுக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு இது கொடுக்க கூடாது, இன்னைக்கு இந்த அமிலத்தை கொடுக்கணும், இன்னைக்கு இது சரிப்படாது அந்த அமிலத்தை கொடுக்கணும்னு நம்ம தேகம் ஒரு அற்புதமான ஞானம் படைத்த ஒரு உன்னதமான இறைவன் படைப்பு. இறைவன் படைப்பிலே முதன்மையானது மானுட தேகம், அது எல்லாருக்குமே தெரியும். ஐயா சில விளக்கங்கள் கூட கொடுத்திருக்காரு. என்ன சொன்னாங்கன்னா, இப்ப நம்ம
மூலாதார சக்கரம்னு சொல்றோம். அடுத்தது வந்து பிரபஞ்ச பேராற்றல்கள். நம்ம காலையில தொழுது போற்றும் பொழுது ரொம்ப அது வந்து ஒரு வித்தியாசமான உணர்வை கொடுக்குது. நம்ம ஆதி மூல கணபதியே அப்படின்னு சொல்லும் பொழுது வரக்கூடிய உணர்வு நிலைகள் வேற மாதிரி இருந்தது. பிரபஞ்ச பேராற்றல்களை போற்றி அப்படின்னு சொல்லும் பொழுது அது வித்தியாசமான ஒரு உணர்வு நிலைகளை கொடுக்குது. இந்த உணர்வு நிலைகளை தான் நீங்க உணர முற்படணும் அப்படின்னு சொல்றாரு. எப்ப தேகம் தூய்மை அடையுதோ அப்பதான் உங்களால உணர்வுகளை உணர முடியுங்கிறது கூட ஐயா குறிப்பிட்டிருக்காரு. தேகம் தூய்மை அடையறதுக்கு தான் பயிற்சிகளை எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். சாத்வீக உணவுகளை ஏற்கிறோம். அதனால தேகம் பொலிவுற நம்மளால உணர முடியும் அப்படின்னு சொல்றாரு. பிரபஞ்ச பேராற்றல்களே போற்றின்னு சொல்லும் பொழுது ஒரு வேற விதமான ஒரு உணர்வு நமக்குள்ள வர்றத ஒரு ஆற்றலே வரும். அதாவது நம்ம என்ன சொல்லலாம், சாப்பிடுறோம்னு வைங்களேன். இப்ப இனிப்பு சாப்பிடும் பொழுது அது ஒரு விதமான சுவையை கொடுக்கிறது. காரமா ஏதாவது சாப்பிடும்போது அது வேறுபட்ட சுவையை கொடுக்கிறது, வேறுபட்ட உணர்வையே கொடுக்குது. உணர்வே நமது மாறும். ஒரு ஸ்வீட் சாப்பிடும்போது வரக்கூடிய உணர்வு வேற, காரம் சாப்பிடும்போது வேற, புளிப்பு சாப்பிடும்போது ஒரு உணர்வு நிலைகள் மாறுது இல்லையா? அதே மாதிரி பிரபஞ்ச பேராற்றல்களே போற்றி அப்படின்னு சொல்லும் பொழுது ஆதிமூல கணபதியேன்னு சொல்லி போற்றும் பொழுது வரக்கூடிய உணர்வு நிலை வேற மாதிரி இருந்தது. பிரபஞ்ச பேராற்றல்களே போற்றி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த உணர்வு நிலை வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருந்தது. இந்த உணர்வு நிலைகள்ல இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்கா, ரொம்ப ஐயாவும் குறிப்பிட்டிருந்தாரு இல்லையா, உங்களுக்கு முழு விழிப்புணர்வு கிடைக்கும். அது மாதிரி என்ன சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப ஆழமாக உணர்வதற்கு இந்த பிரபஞ்ச பேராற்றல்கள் அப்படி அந்த பிரபஞ்சத்துடைய மூலத்தின் மூலத்தையே நம்ம வழிபடும் போது, அந்த பரம்பொருளையே நம்ம வழிபடும் பொழுது, அந்த ஏக இறைவனை வழிபடும் பொழுது அந்த ஆற்றல்கள் நமக்குள்ள வருது அப்படின்னாக்கா அது கொடுக்கக்கூடிய உணர்வு அலைகள் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறத உணர முடிஞ்சது. ஐயா கிட்ட வந்து கேட்கும் பொழுது ஏன் வந்து இந்த பிரபஞ்ச சக்கரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, ஏன் மூலாதார சக்கரம், தேகத்தில் இருக்கக்கூடிய மூலாதார சக்கரம் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மூலாதார சக்கரத்தோடு தீர்க்கமாக இணைய வேண்டும், பிணைய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. பிணைந்துள்ளதுன்னு சொல்றாங்க பயிற்சிகள் செய்யும் பொழுது. ஏன் பிரபஞ்ச மூலாதார சக்கரத்தோட பிணையணும்? பிரபஞ்ச மூலாதார சக்கரம்னா என்ன? இப்ப நமது மூலாதார சக்கரம்னா என்னன்னு கூட 100% புரியல. சோ நம்ம முதுகெலும்புக்கு கீழே அடியில இருக்கக்கூடியது, அது ஒரு விதமான ஆற்றல்களின் தேக்கம், எரிபொருளை வைத்திருக்கக்கூடியது, ஒரு சுரபியாக இருக்கக்கூடியது, அப்படி நிறைய விஷயங்களை மெல்ல மெல்ல புரிஞ்சுக்க முடியுது. மூலாதார சக்கரம்னா ஓகே இப்படி இருக்கும், இந்த இடத்துல இருக்கும், நிறைய விஷயங்கள்லாம் நம்ம நெட்ல போட்டாலே நிறைய விஷயங்கள் வருது. ஐயா ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்திருக்காரு. அதுல என்னென்ன பதிவுகள் இருக்கும், என்ன கழிவுகள் இருக்கும், இந்த பயிற்சியை ஏற்றால் என்னென்ன ஒரு நீர் தேகத்துல என்ன இருக்கும், நில தேகத்துல என்ன இருக்கும், அற்புதமா எல்லாமே கொடுத்திருக்காங்க. அதிக அளவுல இந்த ஒரு காலகட்டத்தில் தான் இந்த 7 சக்கரங்களை பற்றி உணர முடிந்தது என்னால். உங்களுக்கு வந்து நிறைய முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம். ஐயா வந்து என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, ஆதிமூல கணபதி ஐயா மூலாதார சக்கரம் ஓகே, உடம்புல இது மூலாதார சக்கரம்னு ஓரளவு புரிஞ்சுக்க முடியுது. இந்த விதமான ஒளியை கொண்டிருக்கும், சிவந்த ஒளியை கொண்டிருக்கும், சா அப்படிங்கிற அந்த ஓசையை கொண்டிருக்கும், இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. பிரபஞ்சத்தின் மூலாதாரம்னா என்ன அப்படின்னு கேட்டேன். பிரபஞ்சத்தின் மூலாதார சக்கரமும் மனித உடலில் உள்ள மூலாதார சக்கரமும் இணைக்கப்பட்டுள்ளது அப்படிலாம் சொல்றீங்களே, பிரபஞ்சத்தோட மூலாதார சக்கரம்னா என்ன? அது எப்படி இருக்கும்? அதுவும் ஒரு முதுகு தண்டுவட மாதிரி இருக்குமா? அதுக்கும் அது மாதிரி ஒரு சக்கரம் இருக்குமா? அப்படிங்கிற போது கேட்கும் பொழுது ஐயா வந்து ஒரு அற்புதமான விளக்கம், நல்ல புரியுற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்தாரு. பிரபஞ்ச பேராற்றல்களே போற்றி என்றே உரைக்கிறோம் இல்லையா, அந்த தருணத்துல என்ன சொல்றாருன்னா, தேக மூலாதார சக்கரத்தோடு பிரபஞ்ச மூலாதார சக்கரம் தொடர்பு நிலைகளை ஏற்கும். ஆதிமூல கணபதியே அப்படின்னு சொன்னாலும் ஏற்கும். ஆனா எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இதுல சொல்றாரு, பிரபஞ்ச மூலாதாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்ட பொழுது, பிரபஞ்ச மூலாதாரம் என்பது ஒளி எனும் ஆற்றலாகும். காந்தமும் ஈர்ப்பும் நிறைந்த பாதரச ஆற்றல் என்பது ஒளி சக்தியினை உணர்த்தும். பிரபஞ்ச மூலாதாரம் என்பது முதுகு தண்டுவடத்தின் எல்லையில் அமைந்திருக்கும் மூலாதார சக்கரத்தோடு எவ்விதம் இணையும்? பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்துள்ள அணுக்களின் ஒளி சக்தியே அதன் மூலாதாரம் ஆகும். சூரியன், சந்திரன், நட்சத்திர கூட்டங்கள் ஆகியவை அருள்கின்ற ஒளியும் இப்பிரபஞ்சத்தின் மூலாதார ஆற்றல்களே. மேலும் எங்கும் நிறைந்த அணுக்களின் வெளிப்பாடான ஒளியும் பிரபஞ்ச மூலாதார ஆற்றல்களே அப்படின்னு ரொம்ப அழகா குறிப்பிட்டிருக்காரு. இப்போ பிரபஞ்சத்தின் மூலாதாரம் என்ன அப்படின்னா ஒளி, காந்த சக்தி நிறைந்த, ஈர்ப்பு சக்தி நிறைந்த,
அணுக்களின் மைய கருப்பொருள், அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஒளி, அதுதான் பிரபஞ்சத்தின் மூலாதாரம். அப்படிதான் அது ஒரு மாதிரி முதுகு தண்டுவட மாதிரியும் கீழே இருக்கிறது அந்த மாதிரி கிடையாது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் எல்லா இடத்துலயும் நிறைந்திருக்கக்கூடிய ஒளி, அதுதான் இந்த பிரபஞ்சத்துக்கே அடித்தளம், பிரபஞ்சத்தின் இயக்கத்திற்கே ஆதாரம், பேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது இந்த ஒளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒளியும் தான் ஓசை, ஒளியும் ஓசையும் தான் மின்காந்த அலைகளாக நமது வாழ்விற்கு ஆதார ஆற்றல்களை கொடுக்கிறது. ஐயா என்ன சொல்றாரு, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாம இந்த ஒளியினை பொழிகின்ற எந்த விதமா எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அணுக்களில் இருந்து வெளிப்படுகின்ற ஒளி, சந்திரனிலிருந்து, சூரியனிலிருந்து, நட்சத்திரங்களிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒளி கூட பிரபஞ்சத்தின் மூலாதார சக்கரம். பிரபஞ்சத்தின் மூலாதாரம் அதுதான், ஒளிதான் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. ஓசை என்பது பிரபஞ்சத்தினுடைய உயிர் சக்தி அப்படின்னு சொல்றாரு. ஆக்ஞை சக்கரமாகவும் அது விளங்குது. நமக்கு ஆக்ஞை சக்கரம் தான் உயிர் சக்தி சொல்றோம் இல்லையா? அப்ப பிரபஞ்சத்தினுடைய ஆக்ஞை என்னவா இருக்கும்னா ஓசை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. வெப்ப சக்தின்னு சொல்லலாம், இயங்கு சக்தி, ஆதி சக்தி, ஓசை எல்லாமே சொல்லலாம். ஆக்ஞையில் துவங்கி மூலாதாரம் வரை இயங்குவதே ஒளி ஒளி ஆற்றல்களாகும். மின்காந்த சக்தியே இப்பிரபஞ்சத்தின் ஆதார சக்கரங்களாகும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஒளிதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய மூலாதாரம். இதனை எவ்விதம் உணர்வது அப்படின்னா, ஒளியினை உணர இருளே உதவிடும். இப்ப பிரபஞ்ச சக்கரம், நம்ம மூலாதார சக்கரத்தில் உங்களது கவனத்தினை செலுத்துங்கள் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மூலாதார சக்கரத்தின் மேல நம்ம கவனத்தை செலுத்த முடிகிறது. பிரபஞ்சத்தின் மூலாதார சக்கரத்தோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள், கவனத்தை அங்கே செலுத்துங்கள் அப்படின்னா எப்படி செலுத்துறது அப்படிங்கும் பொழுது ஐயா குறிப்பிட்டிருக்காரு, ஒளியை நினைத்து கொள்ளுங்கள், சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை மற்றும் எங்கும் நிறைந்திருக்க ஒளியை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, ஒளியை உணர்வதற்கு எது உதவும்னா இருள் தான் உதவும் அப்படின்னு சொல்றாரு. விழிகளை மூடி இருளில் அமர்ந்து தியானிக்கையில் உள்முகமாய் ஒளி பெருகுவதனை உணரலாம். இருளினில் விழி திறந்து கண்ணுற்றால் அப்பிரதேசத்தில் மெல்ல மெல்ல ஒளி கூடுவதனையும் உணரலாம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஃபுல்லா எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு ஒரு இருள் சூழ்ந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம் அப்படிங்களா, முதல்ல கண்களை மூடிட்டா கூட நல்ல கொஞ்ச நேரத்துல உங்களுக்குள்ள நல்ல ஒளி தெரியறத கண்டிப்பா நல்லா பார்க்கலாம். இன்னும் கண்களை நல்லா அழுத்துனீங்கன்னு வைங்களேன், அற்புதமான ஒளி வரும். இது ஐயா முன்னாடி குறிப்பிட்டிருக்காரு. நம்ம ஒரு பயிற்சியாக கூட நிறைய பேர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். நல்லா 2 கைகளை வச்சு விரல்களாலோ அல்லது உள்ளங்கையாலேயோ நல்ல கண்களை வலிக்கிற அளவுக்கு அழுத்தி பாருங்களேன், உள்ள அவ்வளவு ஒளி அப்படியே பிரகாசமா இருக்கும். அப்படி நிறைய டிசைன்ஸ் எல்லாம் வரும், கம்ப்யூட்டர் டிசைன்ஸ் மாதிரி அழகழகா கட்டகட்டமா கொடுக்கூடா அவ்வளவு அற்புதமா இருக்கும். ஆனா கொஞ்ச நேரத்துல கண்கள் வலிக்கும், எடுத்துடணும். ஆனா அது ஒரு சாட்சி, எல்லா உள்ள அணுக்கள் உள்ள ஒளிர்ந்து கொண்டு இருக்குங்கிறதுக்கு சாட்சி. வேணா எல்லாரும் செஞ்சு பாருங்க. நல்ல விரல்களாலோ அல்லது உள்ளங்கையாலோ வச்சு நல்லா வலிக்கிற மாதிரி கண்ணை விழியை அழுத்தும் பொழுது இது உள்ள ஒளி எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்மளால உணர முடியும். ஐயா முன்னாடியே அது உணர்த்தியும் காமிச்சிருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, கண்களை மூடிக்கிட்டே இருந்தா கூட உங்களுக்குள்ள ஒளி இருக்கிறத பாக்கலாம். எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு இருட்டு நேரத்துல ஒரு ரூம்ல எல்லாத்தையும் கதவு சாத்திட்டு ஜன்னல் சாத்திட்டு ஃபுல்லா கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டு இருட்டுல உட்காருங்க. கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு உட்காருங்க, அப்புறம் கண்ணை திறந்து பாருங்க, ஃபுல் இருட்டா இருக்கும். அப்படியே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த இருளையே பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த ரூம்ல மெல்ல 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 ஒளி பரவுறத நீங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அந்த பிரபஞ்ச பேராற்றல்கள் எங்கும் நிறைந்திருக்கிறது. கடவுள் எங்கும் இருக்கிறார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு ஒரு சாட்சியாக இந்த ஒளி எங்கும் நிறைந்திருப்பதை, இதெல்லாம் நம்ம உணர்வு நிலைகள் ஓங்கணும்னா இந்த மாதிரியான பயிற்சிகளை எல்லாம் நம்ம செய்து பார்க்கணும் அப்படிங்கிறது ஆதிமூல கணபதி குறிப்பிட்டிருக்கிற ஒரு உன்னத விஷயம். இன்னொன்னு என்னன்னா, இந்த பிரபஞ்ச மூலாதார சக்கரம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அணுக்களில் இருந்து வெளிப்படக்கூடிய காந்த சக்தி, ஈர்ப்பு சக்தி, ஒளி அப்படின்னு சொல்லிட்டாரு. லைட் எனர்ஜி, அதுதான் பிரபஞ்சத்தினுடைய மூலாதார சக்கரம், மூலாதாரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் நம்ம பிரபஞ்ச மூலாதார சக்கரம் அது பாட்டு இருக்கு, நம்ம தேகத்துல ஒரு ஏன் இரண்டையும் பிணைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி அந்த கேள்வியும் அவங்களேதான் கொடுக்குறாங்க, பதிலையும் அவங்களேதான் கொடுக்குறாங்க. ஏன் மூலாதாரத்தோடு, பிரபஞ்ச மூலாதாரத்தோடு தேக மூலாதாரத்தினை பிணைக்க வேண்டும் அப்படின்ற கேள்விக்கு அவர் என்ன சொல்றாரு, அது ஆல்ரெடி இட் இஸ் கனெக்டட் அப்படின்னு சொல்றாரு. பிணைக்க வேண்டும் இப்ப யார் சொன்னது,
டெய்லி உட்கார்ந்து பிணைச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அது இல்லாம அந்த மூலாதாரத்தோட இந்த மூலாதாரம் கனெக்ட் ஆகாம நம்மளால வாழவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. பிரபஞ்ச மூலாதாரத்தோட நம்ம ஒவ்வொருவருமே கனெக்ட் ஆகிதான் இருக்கோம். இட் இஸ் ஆல்ரெடி கனெக்டட் அப்படிங்கறது அவர் சொன்ன ஒரு ஃபர்ஸ்ட் வார்த்தையாகவே இருந்தது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, இப்போ ஏன் வந்து இந்த மூலாதார சக்கரத்தோட நம்ம பிணைஞ்சிருக்கோம், இப்ப ஏன் பிணைக்க சொல்றாங்க அப்படின்னா, ஒரு டைரக்ட் கனெக்ஷன் இல்ல, இன்டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு. இந்த டைரக்ட் கனெக்ஷன் உருவாக்குறதுக்கு தான் இப்ப நம்ம இப்படி மாதிரி சொல்றாங்க. என்னன்னா, வரக்கூடிய அந்த ஒளி சக்தி நம்ம சகசிராராவை தொட்டு பின்னாடி ஆக்ஞைக்கு வந்து, ஆக்ஞையில இருந்து விசுத்திக்கு வந்து, அதுல இருந்து விஷத்தன்மை எல்லாம் தூய்மையுறுத்தப்பட்டு, அதுக்கப்புறம் அநாகதத்துக்கு வந்து இழகி, மணிப்பூரகத்துக்கு வந்து அது அணுக்கள் பிளவுற்று, அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானத்துக்கு போய் கடைசியில வந்து மூலாதாரத்துல அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து அது தேங்குது. மிக மிக நுண்ணி ஆகாய மூலக்கூறுகள் சொல்லக்கூடிய அந்த ஒளி சக்தி, அணுக்களின் கருப்பொருள், அது என்ன வேணா பேர் வச்சுக்கலாம். அந்த ஒரு விதமான ஆற்றல், அற்புதமான ஆற்றல் வந்து மூலாதாரத்துல வந்து தேங்குது அப்படின்னு சொன்னாக்கா, அது எப்படி வருது? சகஸ்ராரால இருந்து கீழே இறங்கி வருது இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறது வந்து இன்டைரக்ட் கனெக்ஷன். இப்ப டைரக்ட் கனெக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த மூலாதாரத்துல இருந்து அந்த மூலாதாரத்துக்கு நம்ம கனெக்ட் பண்ணி ஆற்றல்களை வாங்கி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பயிற்சிகளை எல்லாம் கொடுக்குறாங்க. இது கனெக்ட் ஆகிதான் இருக்கு. ஆனா இப்ப நேரடி அதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு கூட சொன்னார். இப்ப வந்து மழை நீர் பெய்யுது. அது என்ன, இது மழை நீர் வந்து பூமிக்கு அடியில போயிடுது. அப்புறம் பூமியில இருந்து நம்ம வந்து போர் போட்டு தண்ணியை வந்து நம்ம எடுக்கிறோம் வீட்டுல. அப்புறம் அங்கிருந்து டேங்குக்கு மேல டேங்க் கட்டி அந்த தண்ணி அதுல சேமிச்சு அங்க இருந்து குழாய்களின் மூலம் நம்ம வீட்டுல ஒவ்வொரு இடத்துலயும், சமையல் அறையில ஆகட்டும், பாத்ரூம் ஆகட்டும், எங்க இடத்துலயும் அந்த தண்ணி வந்து வருது. மழை நீர் பூமிக்கடியில போய் பூமியில இருந்து திருப்பியும் நம்ம மோட்டர் போட்டு தண்ணியை எடுத்து மேல ஏத்தி திருப்பி அங்கே இருந்து இங்க வருது இல்லையா? அது வந்து எப்படி அப்படின்னா ஒரு இன்டைரக்ட் கனெக்ஷன். அந்த மாதிரி இப்ப டைரக்ட் கனெக்ஷன் என்ன, நல்ல மழை பொழியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கொண்டு போய் நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தை கொண்டு மழை நீர்ல நேரம் வச்சுட்டோம் அப்படின்னாக்கா, அந்த மழை நீரை நம்ம டைரக்டா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஊர்கள்ல இப்ப கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மழை நீரை பிடித்து வச்சு ஒரு வருட காலம் கூட அதை குடிநீராக அவங்க தினமும் குடிச்சிட்டு வராங்க. மழை காலத்துல நிறைய பிடிச்ச நிறைய பானைகள்ல அந்த மாதிரி ஒரு சில இதுல வந்து அவங்க சேமித்து வைப்பதாகவும், அந்த நீரை வந்து ஓராண்டு காலம் வரைக்கும் கூட அவங்க குடிச்சிட்டு இருக்காங்கன்னு கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி நம்ம செய்யலாம். அதுதான் வந்து ஒரு டைரக்ட் கனெக்ஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஆனா நம்ம வந்து எவ்வளவு சேமிக்க முடியும் இல்லையா? அது மழை காலத்துல கொஞ்சம் வரும், அதுக்கப்புறம் மழை காலம் இல்லாத நேரத்துல எப்படி சேமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப வந்து டைரக்ட் கனெக்ஷன் கொடுத்திருக்கிறதாக ஐயா வந்து அதுல குறிப்பிட்டிருக்காரு. மழை நீர் பூமியில் விழுவதனை யாரும் தடுக்க முடியாது. அதுபோல பிரபஞ்ச ஒளி சக்தி நமது தேகத்தினை அடைவதனையும் எவரும் தடுத்துவிட இயலாது. எனினும் சகசிராராவில் துவங்கி ஆக்ஞை விசுப்தி என்றே பயணித்து இறுதியில் மூலாதாரத்தினை அடைகின்றது பிரபஞ்ச பேரொளி. பிரபஞ்ச மூலாதாரத்தோடு நேரிடையாக இணைந்து விட்டால் நமது மூலாதாரம் எளிதினில் ஒளியினை பெற்று ஒளி வீச துவங்கும். மழை நீர் பூமியில் விழுந்து நிலத்தடி நீராகி மீண்டும் நமது பிரயோகத்திற்கு வெளிப்படுவது போன்று அன்றி மழை நீரினை நேரடியாக பெற்று கொள்ளுவது மிகவும் உயர்ந்ததல்லவா அப்படின்னு கேக்குறாரு. நமது தேகத்தை பிரபஞ்ச ஒளி சக்தியோடு நேரடியாக பிணைக்க வேண்டும். எளிய வழிமுறை என்பது தேகத்தினை அனுதினமும் சூரிய ஒளியினில் நிலைநிறுத்துவது மற்றும் முழு நிலவு ஒளியினில் பல நாழிகைகள் இருத்துவது, எண்ணங்களோடு பிணைத்து மனதினையும் பிரபஞ்ச ஒளியோடு கலப்புறச் செய்து விட்டால் தேக மூலாதாரமும் பிரபஞ்ச மூலாதாரமான ஒளியும் நேரடி பிணைப்பு நிலைகளை ஏற்றுவிடும் அப்படின்னு சொல்றாரு. சின்ன சின்ன விஷயங்கள் தான். நம்ம தினமும் சூரிய ஒளியில நில்லுங்க, முழு நிலவு ஒளியில நில்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒளி நமது தேகத்துல படும் பொழுதும் மூலாதார சக்கரத்தோட டைரக்டா பிரபஞ்ச ஒளி கலப்புறும். மேலும் நம்ம வந்து இப்ப தினமும் பயிற்சிகளை ஏற்கும் பொழுது பிரபஞ்ச பேராற்றல்களை போற்றின்னு சொல்லும் பொழுதே நமது மனமானது பிரபஞ்ச பேரொளியோடு இணைந்து விடுகிறது. மனம் எங்கு நிலைக்கிறதோ அங்கே இருக்கக்கூடிய ஆற்றல்களையே தனது எரிபொருளாக ஏற்று தேகத்திற்கு வழங்கும் அப்படின்னு முன்னாடியே ரொம்ப அற்புதமா எல்லா தெய்வங்களும் குறிப்பிட்டிருக்காங்க. உங்க மனம் போய் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கழிவுகளின் மீது நிலைத்து விட்டா உங்களுக்கு அந்த நேரத்துல வேண்டாத சிந்தனைகள், கோபதாபங்கள், தீய எண்ணங்கள்லாம் உருவாகும். அப்படி உருவாகுதுனாலே தீய கழிவுகள் இருக்கக்கூடிய இடத்துல போய் மனம் நிலை கொண்டிருக்கிறது. உடனே எடுத்து மனதை கொண்டு போய் இறைவனிடம் செலுத்தி விட்டால் அது தீய கழிவுகள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். பெர்சன்டேஜ் வேணா அதிகமாகவும் கம்மியாவும் இருக்கலாம்.
உடனே நம்ம வந்து இறைவனின் மீது அந்த எண்ணத்தினை கொண்டு போய் செலுத்தி விட வேண்டும் என்று ஐயா முன்னாடி குறிப்பிட்டிருக்காரு. இப்ப இந்த பிரபஞ்ச பேரொழியோடு தினம் நீங்க தொடர்பு நிலையை ஏற்கும் பொழுது எளிதாக உங்க மூலாதார சக்கரம் பிரபஞ்சத்தினுடைய மூலாதார சக்கரத்திலிருந்து அந்த அற்புதமான ஒளி ஆற்றல்களை பெற்று அற்புதமாக இயங்க துவங்கும் அப்படின்னு ஆதிமூல கணபதி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. இப்பொழுது நம்ம வந்து முருகப்பெருமான் வழங்கிய ஒரு உன்னதமான அருளுரை. இதுல வந்து ஃபுல்லா வந்து சயின்ஸ், ஐயா முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், அந்த 4 வேத நூல்கள்ல இந்த ஒளி எப்படி வருது. நம்ம எல்லாம் சொல்லுவோம் 24 மணி நேரம் கொண்டது ஒரு தினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நமது முன்னோர்கள் வகுத்து கொடுத்தது என்னன்னா, ஒரு நாளைக்கு 60 நாழிகைகள், ஒரு நாழிகையும் 24 மணித்துளிகளை உடையது. அதுதான் அவங்க வந்து 24 மணி நேரம், ஒரு மணி நேரமும் 60 நிமிடங்களை கொண்டதுன்னு மாற்றி இருக்காங்க. உண்மையில ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு நாளைக்கு 60 நாழிகைகள் இருக்கிறதாக நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, உணர்வு நிலைகளின் மூலமே. ஒவ்வொரு 24 நிமிடங்களுக்கு ஒரு முறையும், ஒவ்வொரு நாழிகைகளுக்கு ஒரு முறையும் இந்த பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய ஆற்றல்கள் மாற்றம் அடைகிறது. அதுல வரக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் சொல்லலாம், ரசாயனம், ஐயா சொல்றாரு இல்லையா, அந்த கனிம வளங்கள், தங்கம், பாதரசம், வெள்ளின்னு சொல்லக்கூடிய முக்கியமான கனிமங்கள், அதுல இருந்து வெளிப்படக்கூடிய பலவேறு ஆற்றல்கள், எரிபொருட்கள் ஒவ்வொரு 24 நிமிடங்களுக்கு ஒரு முறையும் மாற்றம் அடைகிறது அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு சார்ட்டே கொடுத்திருந்தாரு முருகப்பெருமான் ஒளிங்கிற அந்த வேத நூல்களின் மூலம். அதுதான் வந்து இதை மீண்டும் குறிப்பிடுறாரு, எப்படி இந்த ஆற்றல்கள் மாற்றம் அடையுது, அது எப்படி நம்ம அணுக்கள் வந்து சில ஏற்று எப்படி பயனடைகிறது, அதெல்லாம் குறிப்பிட்டிருந்தாரு. நிறைய விஷயங்களை வந்து மீண்டும் அவர் வந்து புரிய வச்சார். அன்னைக்கு சொன்ன பொழுது புரிந்ததை விட இப்போ அவர் குறிப்பிடும் பொழுது நிறைய விஷயங்கள் புரிந்து கொள்ள முடிந்தது. இப்ப ஐயா கொடுத்த அருளுரையை படிக்கலாம். ஓம் ஸ்ரீ ஞான தண்டாயுத பாணியை போற்றி போற்றி. ஈச பேராற்றல்களால் இயங்கும் மானுட சமூகத்திற்கு ஞான தண்டாயுதபாணியின் பேராசிகள். ஞானம் என்பது அறிவின் மூலாதார ஆற்றல்களாகும். மூலாதார சக்கரங்களின் கழிவுகள் நீங்கினால் அறியாமை கழிவுகளும் நீங்கி அறிவு மலர்ந்து ஞானமாக உருக்கொள்ளும். மூலாதார சக்கரத்துல இருக்க கழிவுகள் நீங்கினால்தான் அறிவு ஞானமாக மலரும் அப்படிங்கறத அண்டர்லைன் பண்ணி ஐயா குறிப்பிட்டிருக்காரு. 6 முகனாராக மானுடர்களால் போற்றப்படும் யாம் அறிவிற்கு அதிபதியாவோம். ஏன் அறிவிற்கு அதிபதியாவும் சொல்றாரு, அவர்தான் தலைமை சுரபியாக இருந்து, அந்த பிட்யூட்டரி கிளாண்டாக இருந்து நமக்குள்ளே இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அற்புத ஆற்றல்கள் தான் முருகப்பெருமானுடைய ஆற்றல்கள். அனைத்து தெய்வங்களுமே ஆற்றல்களாக நமக்குள்ளே ஒரு உறுப்பாகவும் ஒவ்வொரு அமிலமாகவும் இருந்துதான் இயங்கி நம்மளை காத்து கொண்டு வருகிறார்கள். ஐயா அததான் குறிப்பிடுறாரு, நானே அறிவிற்கு அதிபதியாக இருக்கிறேன் அப்படின்னு. ஞானமாக மலருகின்ற அறிவு என்பது எமது ஆற்றல்களால் மாத்திரமே பேரறிவு எனும் ஒளியினை ஏற்கின்றது. மூலாதார பயிற்சிகளை ஏற்கும் அன்பு மானுட ஆன்மாக்களே, சத்தியம் உணருங்கள். ஒவ்வொருவரது அறிவு அணுக்கள் எனப்படும் எலக்ட்ரான்ஸ் அணுக்களும் தலைமை சுரபியினால் மாத்திரமே உருவாக்கப்படுகின்றது. தாய் தந்தை வழங்கிய ஆன்ம கருக்களினால் உருவாகும் அறிவு அணுக்கள் யாவும் தூய்மையானவை. எனினும் அதனில் ஏற்கப்படும் பதிவு பொருட்களே அதன் வீரியமான இயக்கத்திற்கு காரணமாகின்றது. ஐம்புலன்களின் மூலம் ஏற்கப்படும் பதிவு பொருட்கள் அறிவு அணுக்களை இடைவிடாது இயக்குகின்றது. இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஐயா வந்து முருகப்பெருமான் முன்னாடியே சொல்லியிருக்காரு இல்லையா, ஒரு மனிதர்களுடைய அறிவு அணுக்கள், அந்த எலக்ட்ரான்ஸ் வெப்ப அணுக்கள் எப்படி உருவாகிறது அப்படின்னா, அனுதினமும் நமது தலைமை சுரபி அப்படிங்கிற பிட்யூட்டரி கிளாண்ட்ல தான் நம்ம வந்து ஒவ்வொரு குழந்தையும் உருவாவது எப்படின்னா, தாயும் தந்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்ம விடுதலை அடைந்த ஒரு ஆன்ம கருப்பொருள். ஒவ்வொரு ஆன்மாவும் பல கோடி பாதரச துகள்களால் உருவானது இல்லையா. ஒவ்வொரு மனிதருக்கும் விடுபட்டு அந்த ஒளிப்பாலத்தில் நிலைத்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆன்ம துகள் இறங்கி வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு அந்த 2 துகள்களும் பெண்ணினுடைய கருவறையில போய் 2 துகள்களும் உராய்ந்துதான் இந்த உடலையே உருவாக்குது. நாம எப்படி உருவானோம் அப்படின்னா, தாயினுடைய ஒரு ஆன்ம கருத்துகள், தந்தையினுடைய ஒரு ஆன்ம கருத்துகள், அது எப்படி இடது வழியா வலது விழி வழியா எப்படி வரும், அதெல்லாம் ஐயா நிறைய குறிப்பிட்டிருக்காரு. அந்த மாதிரி அந்த துகள் வந்து தாயினுடைய கருவறையை அடைந்து அது மெல்ல மெல்ல துகள்கள் உராய்ந்து
இந்த முழு தேகத்தையும் ஒரு குழந்தையாக அந்த வயிற்றுல உருவாக்குது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறந்து வளர்ந்து சாகிற வரைக்கும் அந்த இறுதி வரைக்கும் என்ன செய்யுது, அந்த 2 துகள்களும் எங்க இருக்கும்? இந்த குழந்தையினுடைய உடலை உருவாக்கிய பிறகு அந்த 2 ஆன்ம கருத்துகள்களும் நமது இரு விழிகளில் அமர்ந்திருக்கும் அப்படின்னு ரொம்ப அற்புதமான சயின்ஸ் முருகப்பெருமான் கொடுத்தது அந்த விஞ்ஞானம். 2 கண்களிலும் நமக்கு இப்ப ஒளியும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்க்கக்கூடிய தெய்வம் கண்கள்ல இருக்கக்கூடிய தெய்வமும் அன்னையும் பிதாவும். அம்மா கொடுத்த அந்த ஒரு துகள் நமது இடது விழியிலும், அப்பா கொடுத்த அந்த ஒரு துகள் நமது வலது விழியிலும் இருந்துதான் இந்த உலகத்தையே நம்மளை பார்க்க வைக்குது. அவங்கதான் நம்மளை பார்க்க வைக்கிறாங்க. அவங்களுடைய அந்த ஆன்ம கருத்துகள் தான் நமக்கு இந்த ஒளியை கொடுக்குது. ஒளியை வேற யாருமே கொடுக்க முடியாது. ஆன்மாவினுடைய ஒரு துகள், அந்த பாதரச துகள் மட்டும்தான் ஒளியால் நிறைந்தது. அந்த ஒளி கண்கள்ல அந்த ஒளி துகள் இருந்தாதான் நம்ம வெளியில இருக்கிறதே நம்மளால பார்க்க முடியும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை. இதுல ஐயா என்ன குறிப்பிடுறாருன்னா, இந்த தலைமை சுரபின்ற பிட்யூட்டரி கிளாண்ட் தான் முருகப்பெருமான். ஏன்னா இந்த விழிகள்ல இருக்கக்கூடிய இந்த 2 துகளும் தினமும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு. அந்த நேரத்துல அந்த 2 துகளுமே நம்ம தூங்குற நேரத்துல விடிகாலையில மீண்டும் நமது பிட்யூட்டரி கிளாண்டுக்கு போய் தினமும் உராய்ந்து சில பல எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவு அணுக்களை, வெப்ப அணுக்களை உருவாக்கும். அது எத்தனை உருவாக்கும், தினமும் உருவாக்குமா எத்தனை, அதெல்லாம் கம்ப்ளீட்டா தெரியல. ஆனா அது ஒரு பெரிய ஞானமே இதுதான். 2 விழித்துகள்களும் நல்லா உறங்கும் பொழுது போய் நமக்கு அறிவை, நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? தூக்கத்தை மிஸ் பண்ணக்கூடாது. நல்ல நைட்ல 8 மணி நேரம் 5 மணி நேரம் அப்படியாவது குறைஞ்சது தூங்கணும். டீப் ஸ்லீப் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த டைம்ல தான் இந்த 2 துகள்கள் உள்ள போய் அறிவு அணுக்களே ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த அறிவு அணுக்கள் தான் நமக்கு இயக்கத்திற்கு பேராற்றலை கொடுக்குது. அதுதான் இங்க ஐயா ரொம்ப தெளிவா குறிப்பிட்டிருக்காரு. இந்த அறிவு அணுக்களை உருவாக்குவது எதுன்னா தாய் தந்தையர் அருளிய அந்த இரு துகள்களும் தினமும் போய் நம்ம பிட்யூட்டரி கிளாண்ட்ல உராய்ந்து சில பல அணுக்களை, அறிவு அணுக்களை, எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அணுக்களை உருவாக்கி அருளுகிறது அப்படிங்கிறத ஐயா சொல்றாரு. எனினும் இதுல இருக்கக்கூடிய அந்த பதிவு பொருட்கள் அதனுடைய வீரியமான இயக்கத்திற்கு காரணமாகி விடுகிறது. மூலாதார பயிற்சிகளை ஏற்று ஆழ்ந்து சுவாசிக்கும் தருணம் மூலாதார ஒளிசக்தி என்பது சிரசினை அடைந்து பதிவு பொருட்களை செயலிழக்க செய்கிறது. இதன் மூலம் அறிவு அணுக்கள் தனது பாரம் நீங்கி தெளிவடைகிறது. எடை குன்றுவதினால் அதன் சுழற்சியும் குன்றுகின்றது. விஞ்ஞான பூர்வமாக அறிய வேண்டியது யாதெனில், பதிவுகளை அதிகமாய் ஏற்கும் அறிவு அணுக்கள் வீரியமாக சுழன்று பணியாற்றும் என்பதாகும். பற்றுகளும் பதிவு பொருட்களும் உதிர துவங்கினால் அறிவு அணுக்களின் எடை குன்றும். அதன் பொருட்டே மென்மையாகவும் வேகம் குன்றியும் இயங்க துவங்கும். மிக பெரிய ஒரு விஞ்ஞான பூர்வமான விளக்கம், சத்தியம் ஐயா வெளிப்படுத்தி இருக்காரு. என்ன அப்படின்னா, நம்ம மூலாதார பயிற்சிகளை ஏற்கும் பொழுது அப்படியே உட்கார்ந்து நம்ம தோப்பு கரணம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுவாச பயிற்சிகளை ஏற்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கே தெரியும். இப்படி கீழே உட்கார்ந்து எழுந்துக்கும் பொழுது அப்படியே இந்த குப்பு குப்புன்னு ரத்தம் அப்படியே மேல ஏறும். இது சூப்பர் பிரெயின் யோகான்னு தான் சொல்றாங்க. பிரெயின் யோகான்னு சொல்றாங்க இல்லைங்களா? தோப்பு கரணத்தை கீழே உட்கார்ந்து எழுந்துக்கும் பொழுது ரத்தம் மேல ஏறி பம்ப் பண்ணி மேல ஏறும் பொழுது, அந்த புஷ் பண்ணும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த அறிவு அணுக்கள்ல இருக்கக்கூடிய பதிவு பொருட்கள், முன்னாடியே சொல்லியிருக்காங்க, நிறைய மென்பொருட்கள், புரத மென்பொருட்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த பதிவு பொருட்கள், வேண்டாத பதிவு எல்லாம் நம்ம வச்சிருக்கோம், அதெல்லாம் உதிர்ந்து போயிடுது. அதெல்லாம் தன்னிச்சையா உதிர எடை குன்றுது. எடை குன்ற அந்த அறிவு அணுக்கள் வீரியமாக இயங்குது அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. அறிவு அணுக்கள் மெல்லன சுழன்று இயங்க முற்படும் தருணத்தில் மாத்திரமே உள் என்ற நேர்மறை அணுக்கள் மற்றும் நிர்மல அணுக்களின் இயக்கத்தினை உணர இயலும். உணர்வு என்பது எத்தருணத்திலும் அனைவருக்கும் ஓங்கியே நிலைத்திருக்கும். எனினும் உணர்வுகளை உணர்ந்து கொள்ளும் திறன் என்பது அறிவு அணுக்களுக்கே உண்டு எனும் காரணத்தினால் அறிவு அணுக்களின் ஓய்வு நிலை ஒன்றே உணர்வுகளை உணர்ந்திட வழிவகை புரிந்திடும். புலன்களை ஒடுக்கி அமைதியாய் வீற்றிருப்பது என்பது அறிவு அணுக்களின் பதிவு பொருட்கள் குன்றினால் மாத்திரமே சாத்தியமாகும் செயலாகும். மூலாதார சக்கரம் என்பது தூய்மை அடைகின்றது என்பதனை எவ்விதம் உணர்வது எனில், மனம் அமைதி அடைந்து தொடர் சிந்தனைகள் குன்றுவதன் மூலமே. உணர்வுகள் என்பது என்றும் ஒத்த செயலையே ஆற்றிடும். அறிவின் பதிவு பொருட்கள் குன்றாத வரை உணர்வுகளை துல்லியமாக ஏற்க இயலாது.
ஆழ்நிலை தியானங்கள் என்பது பல மணித்துளிகள் அமைதியாய் வீற்றிருப்பதன் மூலமே சாத்தியமாகும். அறிவினை கடந்து, உணர்வுகளையும் கடந்து, நிர்மல நிலையினை ஏற்கும் தருணத்தில் மாத்திரமே அதிசூட்சம உணர்வு அலைகளாக நிலைத்திருக்கும் தெய்வங்களின் ஆற்றல்களை உணர இயலும். மூலாதார கரண பயிற்சிகளை ஏற்று தியான நிலைகளையும் ஏற்ற பின்னர் ஒரு சில மணித்துளிகள் அமர்ந்து சிந்தனைகளை வேல் போன்று குவித்து ஆழமாய் சிரசிற்குள் பயணித்திட அனுமதியுங்கள். வீசி எறியப்படும் வேல் எனும் கருவியானது வீரியமாக வெகு தொலைவிற்கு பயணித்து இலக்கினை அடைவது போன்று உங்களது மனம் குவிக்கப்பட்டு உணர்வுகளின் உச்சத்தினை தீண்டும். அத்தருணத்தில் எமது இருப்பு நிலையினையும் உணர்ந்து விடலாம். தலைமை சுரபியிலிருந்து அக்னி அலைகள் பரவுவதனை உணரலாம். சுழுமனை சூட்சம நாடிகள் ஒளியினால் நிறைக்கப்பட்டு துல்லியமாக இயங்குவதனையும் உணரலாம். மூலாதார பகுதியிலிருந்து வெளிப்படும் வேல் போன்ற கருவியானது சிரசின் மையத்தினை அடைவதும் நிகழ்ந்தேறிடும். ஆகாய மூலக்கூறுகள் எனப்படும் அணுக்களின் மைய கருப்பொருளின் வடிவம் என்பதே வேல் போன்றதாகும். அமர்ந்து எழுகின்ற கரண பயிற்சியின் மூலம் குருதியில் கலந்து ஆகாய மூலக்கூறுகள் யாவும் மூலாதாரத்திலிருந்து சிரசிற்கு வீரியமாக பாய்வதினால் தேவையற்ற பதிவு பொருட்கள் உதிர்ந்து அறிவு அணுக்கள் தெளிவடைந்து கூர்மையடைந்து மெல்லனவே சுழலும். இதன் மூலம் உணர்வு அலைகள் உள் மையத்திலிருந்து புறம் நீங்கியே வெளி தோன்றும். உணர்வுகள் ஓங்க வேண்டும் எனில் அறிவு கூர்மையடைய வேண்டும். உணர்வுகளால் ஏற்க கடவது பேரறிவு சித்திக்க ஆசிகள். ஞானதண்டாயுதபாணியை போற்றி போற்றி. ஐயா ரொம்ப கிளீனா குறிப்பிட்டிருக்காரு. இதுல இருக்கிற சில சின்ன சின்ன விஷயங்கள் உங்க எல்லாருக்குமே இந்த அருளுரையை கேட்டாலே புரியும். இந்த அருளுரையை நம்ம வாட்ஸ்அப்ல பகிர்ந்து கொள்வோம். இதுல இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப துல்லியமான ஒரு 2 பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து தினம் சில பல அறிவு அணுக்கள் ப்ரொடியூஸ் ஆகுது. ரொம்ப பழமையான அறிவு அணுக்கள் உதிர்ந்து போகுது. உள்ளுக்குள்ள நிறைய விஷயம் நடக்குது, அது தெரியல. சிரசுக்குள்ள நிறைய நடக்கும். இந்த அறிவு அணுக்கள் எப்படி அப்படின்னாக்கா, நீங்க ஒண்ணுமே உணர்வை போய் தீண்டணும் அப்படின்னாக்கா இந்த அறிவை கடந்துதான் உள்ள போய் உணர்வை தீண்ட முடியும். எலக்ட்ரான் சுத்திக்கிட்டே இருக்கு, ரொம்ப ஸ்பீடா சுத்துதுன்னா உங்களால எப்படி உள்ள போக முடியும்? ஒரு ஐயா கூட சொன்னாரு, ஒரு பெரிய வீடு இருக்குல்ல, ஒரு பெரிய அரண்மனை இருக்கு, அதுல பெரிய வாயில் இருக்கு. யாரோ ஒருத்தர் உள்ள நுழையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 2 காவலாளி இருக்காங்க, உள்ள விட மாட்டேங்கிறாங்க. இப்ப அவங்க உள்ள போறாங்க. இந்த சினிமால எல்லாம் பார்த்திருப்போம். அவங்க மெல்லமா கொஞ்ச நேரம் 2 காவலாளி இப்படி போவாங்க, அப்புறம் அப்படியே நிப்பாங்க, அப்புறம் மெல்லமா திருப்பி இப்படி வருவாங்க. அப்ப இடையில அவங்க உள்ள புந்து போயிடுவாங்க. சோ அப்போ 2 பேரும் வேக வேகமா இப்படி 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 போயிட்டே இருந்தாங்கன்னா அவங்களால உள்ள போகவே முடியாது. இதெல்லாம் என்ன சொல்றேன்னா, இந்த காட்சிகளாக எனக்கு கொடுத்து சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ல சொல்ல வச்சு ரொம்ப குழந்தைக்கு புரிய வைக்கிற மாதிரி தெய்வங்கள் புரிய வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவர் என்ன சொல்றாரு, அறிவு அணுக்கள் சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரான்ஸ் ரொம்ப தீர்க்கமானது, ரொம்ப வீரியமானது. அறிவுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா நம்ம அறிவால இயங்காத உணர்வால இயங்கு அப்படின்னு சொல்றோம். ஆனா அறிவு ரொம்ப முக்கியம். அறிவு இல்லைன்னா நம்மளால வாழவே முடியாதுன்னு சொல்றாங்க. உணர்வு என்னத்த உணர்வு சொல்லுதுங்கிறத அறிவுதான் நமக்கு புரிந்து எடுத்துரைக்கும். இப்போ ஐயா கூட குறிப்பிட்டிருந்தாரு, ஒரு சின்ன என்ன சொல்றது, அப்படியே ஒரு வேர்வை துளி இப்படியே வழியுது. நம்ம தோப்புக்கரணம் போட்டு உட்கார்ந்து தியானத்துல இருக்கும் பொழுது இந்த பயிற்சி அப்படியே பண்ணி முடிச்சோன்னா வேர்த்து அப்படியே வழியுது. நம்ம நல்ல தியானத்துல இருக்கோம். அவங்க சொல்றாங்க மூலாதாரத்தை கவனியுங்கள், அந்த குரல் வருது இல்லையா, அதை கேட்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன அறியாமலே கை இப்படி போய் இந்த தண்ணி இப்படி வழியுது, இப்படி தொடச்சிட்டு திருப்பி பண்ணுது. அது எனக்கு ஞாபகமே இல்லை, எனக்கு அது பண்ணினேனே எனக்கு தெரியல. டக்குன்னு ஐயா அந்த தியானத்துல இருக்கும் பொழுதே அப்படி உள்ள இருந்து சில விஷயங்களை டக்கு டக்குன்னு உணர்த்தும் பொழுது நான் சொன்னேன் இல்லையா, இப்ப பாத்தியா இப்ப எப்படி உனக்கு கை போய் அங்க தொடச்சுது அப்படின்னா, கை போய் அப்பதான் யோசிக்க, ஆமா இப்படி ஏதோ தொடச்சு, வேர்வை என்ன நடக்குது அப்படின்னா, இந்த உணர்வு அறிவுக்கு சொல்லுது, எப்பொழுதுமே அது நடக்குது. நம்ம அறிவு உணர்வு போய் சொல்லுது, இங்க ஒரே வழிஞ்சிட்டு இருக்கு தொட அப்படின்னு. அறிவு தான் இதை செய்யுது. இந்த அறிவுல இருந்து ஒரு சிக்னல் போய், ஒரு ஒளி போய், ஒரு சக்தி போய் இந்த கை கிட்ட அந்த ஆர்டர் கொடுத்தாதான் அந்த கை போய் அந்த இடத்துல அதை துடைக்க முடியுது இல்லையா. இதெல்லாம் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள். ஆனா இதுல எவ்வளவு சத்தியம் இருக்கு அப்படின்னா,
உணர்வு என்ன சொல்லுதுங்கிறத அறிவு வந்து புரிஞ்சுக்கணும். புரிஞ்சாதான் நமக்கு வந்து இப்ப தெய்வங்கள் பேசுறாங்க அப்படிங்கிறதுனா உணர்வு நிலைகள்ல இருந்துதான் எல்லாரும் பேசுறாங்க. சில நேரத்துல கையில வந்து என்ன எழுதுறோனே தெரியவே தெரியாது. முடிச்ச பிறகு அதை படிக்கும் பொழுதுதான் என்ன சொல்றாங்க. சில நேரத்துல வந்து ஓ இதுதானா இதுதானே இது எப்படிங்க ஐயா அப்படின்னு ஒரு கேள்விகளும் உள்ள இருந்து வரும். அதுக்கு உடனே ஒரு பதில் வரும். அப்படிப்பட்ட மாதிரியான நிறைய எழுதும் பொழுது அப்படிப்பட்ட உணர்வுகளும் வந்திருக்கு. அப்போ அறிவு தீர்க்கமா இயங்கி உணர்வு என்ன சொல்லுது அப்படிங்கிறத புரிஞ்சு எழுதுறோங்கிறதெல்லாம் இப்ப புரிஞ்சு. சில நேரத்துல கம்ப்ளீட்டா அறிவு ஆஃப் ஆயிடும்ல. அறிவு வேற எங்கேயா இருக்குமா இல்ல அதுல நிறைய பதிவுகள் இருக்குமான்னு தெரியல. உணர்வு நிலையில மொத்தம் கட கட கடன்னு எழுதி முடிச்சுட்டு அப்புறம் அதை படிக்கும் பொழுதுதான் என்னன்னு புரியும். இதெல்லாம் நல்ல எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன். ஏன்னா எலக்ட்ரான்ஸ்ல நிறைய பதிவு பொருட்கள் உங்களுடைய அறிவு அணுக்கள்ல நிறைய பதிவு பொருட்கள் இருந்ததுன்னா அது என்ன ஆகும்? துரிதமாக இயங்கும், வேகமா சுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப அதை ஊடுருவி புரோட்டானுக்குள்ள நம்ம நியூட்ரானுக்குள்ள உள்ள போய் இறைவனுடைய அந்த ஒளி சக்தியை அவர்களுடைய உணர்வு நிலைகளை நாம உணரணும்னா நம்மளால உள்ளவே போக முடியல. அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்றாரு. இப்ப நாம வந்து வேகமா நடக்கிறோம்னா, கைவீசி நடக்கிறோம்னா நம்ம கையில எந்த பொருளும் இருக்கக்கூடாது, எந்த சுமையும் இருக்கக்கூடாது. ஒரு முதுகுல ஒரு பெரிய பேக்கை மாட்டிக்கிட்டு வேகமா நட அப்படின்னா நம்மளுடைய வேகம் கண்டிப்பாக குன்றும். கையில ஒரு பேக், இந்த கையில பேக், முதுகுல பேக் எல்லாம் சுமந்து போனோம்னா கண்டிப்பா வேகம் குன்றும் இல்லையா? ஆனா நம்ம எலக்ட்ரான்ஸ் வந்து ஆப்போசிட்டா வேலை செய்யுது அப்படின்னு சொல்றாரு. அதுல வந்து நிறைய பதிவு பொருட்களை போட்டுட்டீங்க. எனக்கு இது வேணும், அடுத்தது இது வேணும், அது வேணும், அதை முடிக்கணும், இதை முடிக்கணும், இப்படி அப்படி நிறைய ஆசைகளின் தேவைகளையும் நம்ம பதிவு பொருட்களாக ஏற்கிறதே இந்த அறிவு அணுக்கள் தான். அதுல எலக்ட்ரான்ஸ்ல எல்லாம் பதிஞ்ச பிறகு வெயிட் அதிகமாகும் பொழுது அது வேகமா சுத்துமா. ஏன்னா அதை முடிக்கணுமே, இதை முடிக்கணுமே, இவங்களுக்கு இதை முடிச்சு கொடுக்கணுமேன்னு ரொம்ப ரொம்ப வேகமா அது சுத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்மளால வேகமா நடக்க முடியாது வெயிட் இருந்தா. ஆனா அது வந்து வெயிட் இருந்தாதான் அது ரொம்ப வேகமா சுத்தும் அப்படின்னு. ஆனா அது வேகமாக சுத்துவதனால என்ன நடக்குது? உணர்வுகளை நம்மளால உள்ள போய் பார்க்கவே முடியல அப்படிங்கிறது ஒரு அற்புதமான கருத்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் என்ன ஆகும்னா இந்த பதிவு பொருட்கள் சிலதெல்லாம் முக்கியமான தேவைகளாக இருக்கும், வாழ்விற்கு ஆதாரமான தேவைகளாக இருக்கும். ஆனா எக்கச்சக்கமான தேவைகள் பதிவு பொருட்கள் வேண்டாதாக இருக்கும். எங்கேயோ ஏதோ ஒண்ணு யாரோ சொல்லியிருப்பாங்க, எங்கேயோ ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும், அது நமக்கு அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா அதை கொண்டு வந்து நம்ம சிரசுல போட்டு அதை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி இன்னும் அதை நிறைய பதிவுகளாக உருமாற்றி அழுக்காக நம்ம அதை உள்ள சேமிக்கிறோம் இல்லையா? அந்த கழிவு பொருட்கள்லாம் நமக்கு வந்து உணர்வு அலைகளை தீண்ட விடாம செய்யுது. நீங்க மூலாதார பயிற்சிகளை ஏற்கும் பொழுது தூப்புக்கரணம் போட்டுட்டு உட்காரும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த மூலாதாரத்துல இருந்து வரக்கூடிய ஒளி சக்தி மேல எழுந்து ஏறும் பொழுது வேண்டாத பதிவு பொருட்களை நீக்கி உங்களுடைய அறிவு அணுக்களை துல்லியமாக இயங்க வைக்கிறது. பேரறிவு அப்படின்னா என்னன்னா, இந்த அறிவுல எந்த பதிவையும் போடாம இருந்தாலே உள்ளேர்ந்து வரக்கூடிய உணர்வுகளை ஏற்று இறைவன் என்ன சொல்கிறார், பிரபஞ்சம் என்ன சொல்கிறது, எப்படி இயற்கை நம்மளை வழி நடத்துகிறது அப்படின்னு நம்ம உணர்ந்து வழி நடக்கிறதுக்கே இந்த அறிவு நம்மளுக்கு உதவணும். அப்படின்னா அதுல இந்த புறத்தில் இருக்கக்கூடிய வேண்டாத பதிவுகளை நம்மளா நீக்கணும். ரொம்ப அவசியமான சில பல பதிவுகளை மட்டும் வைத்துக்கொண்டு எல்லாத்தையும் நீக்கணுங்கிறது தான் முருகப்பெருமான் நீங்க தெளிவா குறிப்பிட்டிருக்காரு. அவர் வந்து வேல் வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்லியிருந்தாரு இல்லையா? இந்த வேல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, எப்படி ஒரு வேலை வந்து எரிஞ்சாங்கன்னா அது போய் இலக்கினை அடையிறதோ, எவ்வளவு வீரியமாக துல்லியமாக போய் அடையுதோ, அதே மாதிரி மூலாதாரத்திலிருந்து நம்ம இந்த தோப்புக்கரண பயிற்சியை ஏற்கும் பொழுது வேல் மாதிரி போறத வந்து நீங்க உணர்ந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உணர்ந்து பாருங்க. வேல் மாதிரி சக்கு டக்குன்னு ஒரு உணர்ச்சி போய் ஒரு ஆற்றல் போயிட்டு ஒரு எரிபொருள், ஒரு ஒளி சக்தி அது கீழேந்து மேல போய் உள்ள அறிவு அணுக்கள்ல இருக்கக்கூடிய வேண்டாத பதிவு பொருட்களை அப்படியே விளக்குது, நீக்குது. அது அப்படியே கொத்துது, அந்த வேல் போய் அதை குத்துது, உடனே பலன்னு அதுல வேண்டாதெல்லாம் கீழே உதிர்ந்துருது அப்படிங்கிற மாதிரி பார்க்க சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பார்த்து உணர்ந்து என்ன நடக்குது நமக்குள்ள அப்படிங்கிறத நாம செய்யும் பொழுது, ஏதாவது ஒண்ணு செய்யும் பொழுது என்ன நடக்குதுங்கிற அந்த உணர்வு அலைகள் நமக்கு அதிகரிக்கணும் அப்படிங்கறதா இவங்களுடைய முக்கியமான நோக்கமே. அறிவிலேயே சுழண்டுட்டு இருக்கீங்க, உணர்வு நிலைக்கு வந்தீங்கன்னாதான் உங்களுக்குள்ள இருக்கிற உயிர் என்ன உணர்த்துது. உயிர் தான் ஆதிசக்தி, ஆன்மாதான் ஆதிசிவனார் சொல்றோம். உள்ள வந்து சுழுமுனை நாடியாக விநாயகர் இருக்கிறார், பிட்யூட்டரி கிளாண்டாக முருகர் இருக்கிறார். ஒவ்வொரு உறுப்புகளுமே எப்படி பெருமாள் வந்து இங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்காரு, எப்படி காக்கவிற்காக நவ கிரகங்கள் எப்படி இருக்கு, எல்லாமே உள்ள எரிபொருளாக அத்தனை தெய்வங்களும் தேவர்களும் சக்திகளும் நமக்குள் நிலைத்து இருக்கிறது. அதனால இந்த வேல் மாதிரி இது போய் வேண்டாத பதிவுகளை நீக்கிட்டோம்னா நமது அறிவே பேரறிவாக மாறிடும்.
இதை எப்படி உணர்றதுன்னா, மனதில் ஒரு அமைதி உருவாகும். சிந்தனைகள் வந்து பரபரப்பு இல்லாத சிந்தனைகள், அமைதியான சிந்தனை உருவாகும். நமக்கு வந்து நல்ல ஒரு மன அமைதி, அவ்வளவுதான். டோட்டலா மன அமைதி இருக்கும். அப்படியே குழப்ப நிலைகள் இருக்காது. எந்த ஒரு வேலையும் நம்ம ரொம்ப ரொம்ப நிதானமாக செய்ய துவங்குவோம். பரபரன்னு செய்யாம நிறைய நிதானமாக செய்வோம். இப்ப வந்து இந்த மல்டி டாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட முருகப்பெருமான் சொன்னார். அப்படியே ஒரு எல்லாமே இப்ப ஒரு பெண்கள்லயே வச்சுக்கோங்களேன், போன்ல பேசிட்டே இருப்பாங்க, இந்த கையில சமையல் பண்ணிட்டே இருப்பாங்க, இந்த கையில அதை எடுப்பாங்க, இதை எடுப்பாங்க. எல்லா வேலையும் நடக்கும். அங்கேருந்து வாஷிங் மிஷின்ல ஏதாவது ஓடிச்சான்னு பார்ப்பாங்க. வீட்டுல இருக்காங்க. ஆபீஸ் போறவங்க கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களும் போன் பேசுவாங்க. வேற ஒரு ஒரு 4 இதை ஓபன் பண்ணி வச்சுப்பாங்க. அதுக்கு ஒரு ஆன்சர், இதுக்கு ஒண்ணு பண்ணுவாங்க. எல்லாருமே மல்டி டாஸ்கிங் மாதிரி நிறைய பண்றோம் இல்லையா இப்பெல்லாம். அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த அறிவு அணுக்கள்ல நிறைய பதிவுகள் வேகமாக இயங்க துவங்குது. இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சீக்கிரம் எல்லா வேலைகளையும் முடிக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு. இது நாளடைவில் என்ன செய்யும் அப்படின்னாக்கா, நம்மளுடைய உணர்வு நிலைகளை நம்ம தீண்ட முடியாத அளவுக்கு நம்மள வந்து பாதிக்கும் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க. சோ நம்ம வந்து ரொம்ப தேவையான தருணங்கள், இந்த வேலை இந்த ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இந்த 4 வேலையை முடிச்சாகணும் பொழுது மட்டும் செஞ்சுட்டு, சோ கிட்டுகின்ற தருணங்களில் எல்லாம் அமைதியாக வீற்றிருங்கள். இதுதான் நம்ம சத்குரு ஐயா அடிக்கடி சொல்றது. கிட்டுகின்ற ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எந்த வேலையும் இல்லையா, எல்லாத்தையும் போட்டுட்டு அமைதியா உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நீங்க எல்லாருமே இந்த அருளுரைகளை எல்லாம் நல்லா கேட்டுட்டு, முருகப்பெருமான் சொல்ற மாதிரி வேல் போன்ற ஒரு சக்தி கீழேந்து மேல வந்து சிரசுல இருக்கிற அறிவு அணுக்களை எல்லாம் தீண்டி அதை வந்து தட்டி விட்டு அதுல இருக்க வேண்டாத பதிவுகளை எல்லாம் நீக்கி மனதுல வந்து ஒரு பெரும் அமைதியை கொடுப்பதாக நினைத்து தியானித்து இந்த பயிற்சிகளை எல்லாம் ஏற்க சொல்றாங்க. நம்ம வந்து ஐயா சொல்லிட்டாரு அப்படின்னு நிறைய பேரு பயிற்சிகளை, மூலாதார பயிற்சிகளை ஏற்கிறோம். நமக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சதோ அந்த அளவுக்கு ஏற்கிறோம். சில பேர் உணர்வு பூர்வமாக ஏற்கிறாங்க, சில பேர் ஒரு கடமைக்கு சொல்லிட்டாங்க செய்யணும்ன்றதுனாலையும், இல்ல நமக்கு நல்லது அப்படின்னாலையும் ஏற்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு வாரமும் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த சில டிப்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டா, ஏன்னா செய்யறோம் இல்லையா கஷ்டப்பட்டு. எப்படி சொல்லுவாங்க, இந்த கலியுகத்துல இறைவனை நினைக்கிறதே கஷ்டம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நம்ம இறைவனை நினைச்சு இவ்வளவு நேரம் பிரார்த்தனைகள் பண்ணி உடற்பயிற்சிகளையும் செய்யும் பொழுது அதற்கு வந்து அந்த எப்படி அது நடக்கிறது அப்படிங்கறதையும் அவங்க சொல்றாங்க. அதுக்கான சின்ன டிப்ஸ் கொடுக்குறாங்க பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்கு. இதை நம்ம வந்து பிரயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்ம கிட்ட 175 வகையான மூலாதார சக்கரங்கள் இருக்கு. எல்லாமே நல்லபடியா இயங்கணும் அப்படின்னாக்கா நம்ம இந்த பிரபஞ்ச பேரொளியை நம்மோடு இணைத்துக்கள் உண்டு. அப்ப இனிமே நாளையில இருந்து பிரபஞ்ச பேராற்றல்களே போற்றி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதே டைரக்டா அந்த ஒளியோட நம்ம கனெக்ட் ஆகிக்கிறோம். ஒளியோட கனெக்ட் ஆகும் பொழுது அந்த ஒளி எங்க போகுதுன்னா நேர மூலாதார சக்கரத்துக்கு போகுது. சகசிராராவிற்கும் ஒளிதான். அதை பத்தி என்ன சொல்ல போறாங்கன்னு பின்னாடி தெரியல. மூலாதார சக்கரத்துல அதிநுண்ணிய ஆகாய மூலக்கூறுகள் சேமிப்படையும் சொல்லியிருக்காங்க. மிக 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 அற்புதமான ஒளி சக்தி வந்து மூலாதாரம். ஏன்னா அந்த ஃபவுண்டேஷன் பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். மூலாதாரம் தேகத்துக்கு மட்டும் இல்ல, இந்த சிவநாடி வளர்ந்து உயிர் ஆற்றலை மீண்டும் ஆன்மாவோட கலப்புற செய்து நமக்கு முக்தி அடையக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியதே மூலாதாரம் தான். மூலாதாரம் நல்லா இருந்தாதான் சிவநாடி வளர்ந்து மூலாதாரத்தை டச் பண்ணி இந்த உயிராற்றலை கொண்டு ஆன்மாட்ட சேர்ந்து நமக்கு முக்தியே கொடுக்க போகுது. அதனால இந்த மூலாதார சக்கரம் தெளிவடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் சொன்ன மாதிரி அந்த வேல் போன்ற ஒரு உணர்வு மூலாதாரத்துல இருந்து தோப்புக்கரணம் போடும்பொழுது எழுந்து மேல போய் சிரசுல வந்து எல்லாமே எண்ணங்கள் மூலம் தாங்க நிறைய விஷயங்கள் சாத்தியமா. இந்த கர்ம வினைகள்லாம் உள்ள போய் பதியுதுன்னா எப்படி பதியும்? எண்ணங்கள் மூலமா. நம்ம ஐம்புலன்களின் மூலமா தான் ஒரு விஷயம் பண்றோம், உன்னை பாக்குறோம், அது போய் உள்ள பதியுது, அதுவே வினையாகுது அப்படின்னா அது ஐம்புலன்களின் மூலமாகவும் எண்ணங்களின் மூலமாகவும் தானே. அதே மாதிரி அந்த எண்ணங்களை கொண்டே அந்த புலன்களின் ஆற்றல்களை கொண்டே நம்ம வேண்டாத பதிவுகளை நீக்கி கொள்ள முடியும் அப்படிங்கறத ஒரு பெரிய சயின்ஸாகவே நமக்கு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி உள்ள வேண்டாத போட்டோமோ அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து தூய்மைப்படுத்துவதுதான் முக்கியமான வேலை. இந்த மூலாதாரம் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா தூய்மை அடையுதோ அந்த அளவிற்கு நம்ம ஆற்றலை தேக்கி வைத்துக் கொள்ள முடியும். மழை நீரை வந்து டைரக்டா நம்ம தேக்கி வைக்கக்கூடிய அந்த அற்புதமான ஆற்றல் மாதிரி பிரபஞ்ச பேரொளியை நினைக்கும் நேரத்துல எல்லாம் ஒரு நிமிஷம் எனக்கு இந்த பிரபஞ்ச பேரொளி வேணும் அப்படின்னு நினைச்சு இப்படி உட்கார்ந்தோம், டக்குன்னு கனெக்ட் ஆகி டக்குன்னு ஆற்றலை வாங்கிட்டு உடலை திடமாக்கிக்கிட்டு ஒரு திடமான ஒரு வேலை செய்யணும், ஒரு கடினமான வேலை செய்யணும், ஒரு மலையேற்றம் செய்யணும் அப்படின்னா பிரபஞ்ச பேராற்றல்களை போற்றின்னு இந்த மூலாதாரத்தையும் அந்த மூலாதாரத்தையும் உடனே கனெக்ட் பண்ணிட்டு உடனே ஆற்றல்களை வாங்கிக்கிட்டு நம்மளால செய்ய முடியும். ஏன்னா இதெல்லாம் ஒரு விதமான அமிலங்கள், கெமிக்கல்ஸ் சொல்றாங்க. அந்த எரிபொருள் நமக்கு உடனே பெற்றுக்கொள்ளக்கூடியதுக்கு உரித்தான பயிற்சிகளை தான்
எதையுமே இப்ப வந்து நம்ம படிச்சாதானே, இப்போ ஒரு காலேஜ்ல போய் ஒரு படிப்பு படிச்சாதான், இன்ஜினியரிங் படிச்சாதான் அவங்களால அதற்கு உரித்தான வேலை, ஒரு டாக்டருக்கு படிச்சாதான் அவங்க அந்த மருத்துவ தொழில பாங்க. அத மாதிரிதான் நாம இப்ப படித்துக் கொண்டிருக்கிறது ஒரு அற்புதமான கல்வி. இந்த பயிற்சிகளும் முயற்சிகளும் எப்படி பிரபஞ்ச பேராற்றலை எளிதாக ஏற்று தூய்மையான தேகத்தோடு இந்த பூமியில ஒரு அற்புதமான சத்திய யுகாசி வாசியாக நாம வாழ்வதற்கு உரித்தான ஆற்றல்களை எப்படி பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறது தான் இப்ப நமக்கு பயிற்சியாக கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம கற்பது வந்து ஒரு மிகப்பெரிய கல்வி. பிஹெச்டி எல்லாம் கூட இல்ல, அதுக்கும் மேல மேல இன்னும் என்ன இருக்கோ அந்த மாதிரி அந்த மிகப்பெரிய ஞானத்தை வந்து நமக்கு இப்ப ஒரு கல்வியாக எல்லாரும் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம அந்த கல்வியை தினமும் கற்று இந்த பயிற்சிகளையும் விடைவிடாத முயற்சிகளோடு இந்த பயிற்சிகளை ஏற்கும் பொழுதுதான், கற்ற கல்வி அவங்க கொஞ்சம் தான் சொல்லி தருவாங்க ஸ்கூல்ல, வந்து வீட்டுல படிச்சாதான் அவங்க நல்லா எக்ஸாம் எழுத முடியும் இல்லையா? அந்த மாதிரி அவங்க சொல்லி தரதை ஏற்று அதை பயிற்சி புரிந்து நமக்குள்ள எப்படி இந்த உணர்வு நிலைகள் வந்து உருவாகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கிட்டோம்னா, அப்புறம் தெய்வங்கள் உள்ள இருந்து ஒவ்வொரு தெய்வங்களும் எப்படி இயங்குறாங்க, பிரபஞ்சத்துல இருக்கிற வெளியில இருக்கிற ஆற்றல் எப்படி இருக்கு, ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்காங்க, சூழல் எப்படி இருக்கு, எல்லாமே நம்மளுக்கு தெல்ல தெளிவாக அந்த மூலத்தினை உணர்ந்து கொள்ளும் ஆற்றல் கிடைத்துவிடும். எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும், எல்லாருக்கும் தெய்வத்தோட பேச முடியும், தெய்வத்தை பார்க்க முடியும், தெய்வங்களோட உரையாட முடியும், அவங்களோட ஆற்றல் பரிமாற்றம் நிகழ்த்த முடியும். தெய்வங்களையும் கடந்து இந்த பிரபஞ்சத்துல இன்னும் எத்தனையோ நிலைகள் இருக்கு, அதையெல்லாம் உணர்ந்து கொள்வதற்கு குறித்தான சத்தியங்களையும் வந்து ஐயாக்கள் வந்து வெளிப்படுத்துவாங்க. சோ இதுதான் மிகப்பெரிய விஷயம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை காட்டிலும் எது நிரந்தரமானதோ, ஐயா சொன்னாரு இது எல்லாமே நிரந்தரமற்றது, எது நிரந்தரமானதோ அதை நம்ம வந்து ஏத்துக்கணும். புற வாழ்க்கையும் நமக்கு அவசியம், இல்லறத்துல இருக்கும், நிறைய வேலைகள் இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்யணும், தேவையானதை மட்டும் செய்துட்டு மிச்ச நேரத்துல எல்லாம் இறைவனோடு ஐக்கியம் அடையும் பொழுது நம்ம ஆன்மாவும் உயிரும் ஒன்று கலந்து இந்த விண்ணுலகத்துல போய் தான் பல பல யுகங்கள் பல பல காலங்கள் வாழப்போகுது. அதற்கு உரித்தான அந்த டெபாசிட் தான் நம்ம இப்ப ஒரு சேமிப்பு தான் நம்ம செய்யறது இந்த ஞானம். ஆன்மா வந்து பெரிய ஞானத்தை அனுபவ அறிவை பெற்றுக்கொள்வதற்கு தான் பூமிக்கு வருதுன்னே ஐயா குறிப்பிட்டிருக்காரு. சோ இது எல்லாமே நமக்கு ஒரு அற்புத அனுபவ பதிவாக உள்ள வந்து ஏற்கப்படும். எல்லா தெய்வங்களும் நமக்கு பூரணமாக வழி நடத்துறதுனால இந்த ஒரு காலகட்டத்துல எல்லாருமே இதை தொடர்ந்து பயிற்சிகளை ஏற்று எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து நல்ல ஒரு அற்புதமான தேகத்தினை பெற்று உணர்வு நிலைகள் ஓங்க அற்புதமாக வாழ வேண்டும் என்று ஐயா கிட்ட நான் வந்து பிரார்த்தனை பண்றேன். தொடர்ந்து 49 தினங்கள் முடிகிற வரைக்கும் நம்ம அகத்தியர் ஐயாவும் ஆதிமூல கணபதியும் முருகப்பெருமானுமே சேர்ந்து நமக்கு அற்புதமான ஞான விளக்கங்களை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஒன்னொன்னே ஏத்துக்கும் பொழுதே வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு புரிப்பட ஆரம்பிச்சிரும், நிறைய வினாக்களுக்கு விடை கிடைக்கும், நிறைய பேசுறத நல்லா நிறைய குறைக்கணும், செயல்கள் வேண்டாத செயல்களை எல்லாம் குறைக்கணும். அப்போதான் நம்மளால உணர்வு நிலைகளை அதிக அளவுல ஏற்க முடியும். இயன்ற தருணங்களில் எல்லாம் புலன்களை ஒடுக்குங்கள், இயன்ற தருணங்களில் எல்லாம் புலன்களை ஒடுக்கி அமைதியாக வீற்றிருங்கள். இதுதான் அகத்தியரையா ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கிற ஒரு அருளுரையில இருக்கக்கூடிய வாக்கியமாக நான் பாக்குறேன். அதனால எல்லாருமே ஒரு அந்த அமைதி நிலையை அடைந்து ஒரு பெரிய ஞானம் பெற்ற மானுட ஆன்மாவாக விளங்கி, ஒரு தெய்வீக ஆன்மாவாக விளங்கி, ஒவ்வொரு ஆன்மாவினாலும் எண்ணற்ற ஆன்மாக்கள் விடுவிக்கப்பட வேண்டும், எண்ணற்ற ஆன்மாக்கள் ஞானம் பெற்று உய்வுற வேண்டும் அப்படிங்கறதா நம்ம அகத்தியரையா நம்மை தேர்ந்தெடுத்து இந்த இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு. அதனால அவருக்கு ஒரு நன்றியோடு நாம இந்த பயிற்சிகளை எல்லாம் ஏற்று உய்வுருவோமாக. அனந்த கோடி அன்புகள். மிகவும் அற்புதம் அம்மா. அனைவருக்கும் நன்றி. இதோட நம்ம மீட்டிங் முடியுது. மீண்டும் நாம் வேறொரு சந்தர்ப்பத்தில் கண்டிப்பா இணையலாம். நன்றி. அனந்த கோடி அன்புகள்.